அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வந்துட்டு பார்க்க போகிறது எக்ஸாம் 8க்கான வந்துட்டு விளக்க வந்துட்டு பார்க்க போகிறோம். எக்ஸாம் 8க்கான விளக்கம் வந்துட்டு பார்க்க போகிறோம். சரியா? அப்போ எல்லாரும் வந்துட்டு எக்ஸாம் 8 வந்துக்கிட்டு எடுத்து அது என்னது எல்லாத்தையும் தெளிவாக வந்துட்டு விளக்கி கொடுங்க ஒவ்வொரு கேள்விகளாக. அதில் முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு திரவத்தினோடு கீழே விழும் ஒரு சிறிய கோளத்தின் வேகம் v ஆனது நேரம் t-உடன் மாறுபடுவதை அருகிலுள்ள வரைவு காட்டுகின்றது. சரியா? அப்போ இந்த கேள்வி ஒரு வரைப்பை பேஸ் பண்ணி வந்திருக்குது. இப்படி ஒன்று ஒரு வரைப்பு ஒன்று தந்திருக்காரு. வேகத்தோட நேரத்துல கிராஃப். ஒரு பாத்திரத்துக்குள்ள நீர் இருக்குது. அந்த நீர் இருக்கிற பாத்திரத்துக்குள்ள ஒரு என்னது ஒரு கோலத்தை ஏதோ ஒன்று என்ன செய்யறாரு போடுறாரு. போடக்கொள்ள அதுல வேகம் மாறுற வரைவு தான் என்னது தந்திருக்காரு. இப்ப நமக்கு தெரியும், இப்ப கோலம் இப்படி இருக்குது, மேலுக்கு இருந்து போடுறாரு. இப்ப என்னது நிறம் மட்டும் தான் துளிப்படும். நீருக்குள்ள வந்த உடனே என்ன நடக்கும்? mg இங்க ஒரு மேலுதை போட்டு துளிப்படுமா இல்லையா? மேலுதை போட்டு தொழிப்படுறதால இங்க என்ன நடக்க போதோ இதுல வேகத்தை என்ன செய்யும்? படிப்படியா குறைக்கும். எம்ஜியோட தொழிற்படி, அதாவது மேலுக்கு இந்த இடத்துல நான் முதலாவது இயக்கம் சரி எடுத்துட்டு சொன்னா, இந்த இடத்துல VT கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி வர போகுது? வேகம் அதிகரிச்சுட்டு வர மாதிரி, வேகம் வந்துகிட்டு அதிகரிச்சுட்டு வர மாதிரி வரப்போகுது. இந்த நீர்ல பட்ட விடுங்க, நீர்ல பட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யும்? வேகம் படிப்படியாக என்ன செய்யும்? அதிகரிக்கும். வேகம் வந்துட்டு கீழ் நோக்கி தான் இயங்குது. கீழ் நோக்கி விலையில் இருக்கு. கீழ் நோக்கி தான் என்னது விலையில் இருக்கு. கீழ் நோக்கி விலையில் இருக்கிறதால கீழ் நோக்கி இயங்கக்கூட இந்த இடத்துல என்ன நடக்க போதோ அதிகரிச்சுட்டு போகும். வேகம் அதிகரிச்சுட்டு போகும். ஆனா குறைவடையும் விதத்துல அதிகரிச்சு போகும். பாருங்க, இந்த இடத்துல கோணத்தை பாருங்க, என்ன நடக்குது? குறைந்துட்டே போகுது. இந்த இடத்துல கோணத்தை பாருங்க, குறைந்துட்டே போகுது. கடைசி என்னது? பூஜ்ஜியம். கடைசி என்னது? பூஜ்ஜியம் வந்துகிட்டு வருது. அப்ப தெளிவாக விளைய கொள்ளுங்க. கீழ் நோக்கி தான் விளைவில் இருக்குது. ஆனா மேல் நோக்கி ஒரு மேலுதைப்பு விசையம் ஒன்று தொழிற்படுறதால என்ன செய்யுது? அந்த இயக்கத்தை எதிர்க்கிறதால என்ன செய்யுது? வேகம் வந்துட்டு குறைவடையும். வேகம் வந்துகிட்டு என்ன செய்யும்? வேகம் குறைவடையும் சொன்னா வேகம் அதிகரிக்கிற வீதத்தில் என்ன செய்யும்? குறைவடையும். அதாவது வேகம் அதிகரிக்கிற வீதத்தில் குறைவடையும்னா இங்க விளைவில் கீழ் நோக்கி இருக்கிறதால ஒரு வேகம் ஒன்று இருக்கும். ஒரு வேகம் ஒன்று இருக்கும். ஆனால் அது அந்த வேகம் என்னது? படிப்படியாக குறைவடைந்துட்டே போகும் என்று சொன்ன அந்த மேலுதைப்பு தொழிற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேலுதைப்பு தொழிற்பட்டு இருக்கிறதால இந்த அதிகரிக்கிற வேகம் படிப்படியாக என்ன செய்யும்? குறைந்துட்டே வரும். அதான் இந்த கிராஃப் இப்படி வருது. சரியா? அதுக்கான ரீசன் தான் கேட்டிருக்காரு. அடுத்தது ஒரு கட்டத்துல அடுத்தது இது ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க, தெளிவா வந்துட்டு படிப்பீங்க. இந்த பாடத்தை ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னது தெளிவா படிப்பீங்க. இருந்தாலும் நான் இந்த இதுல சொல்றேன். ஒரு கட்டத்துல என்ன செய்யும்டா, இந்த இடத்துல வரும்போது ஒரு முடிவு வேகம்னு சொல்லி ஒரு வேகத்தை அடை, முடிவு வேகம்னு சொல்லி ஒரு வேகத்தை அடை. அதுக்கு பிறவா என்னது? அது நிலையான வேகம். அந்த நிலையான வேகத்தை என்ன செய்யும்? கொண்டிருக்கும். அந்த அதுக்கு பிறகு என்ன செய்யும்? அதுக்கு பிறகு மாறவே மாட்டுச்சு. ஒரு நிலையான வேகத்தை என்ன செய்யும்? கொண்டிருக்கும். சரியா? அப்ப முடிவு வேகத்தை அடையும் வரைக்கும் என்ன செய்யும்? அந்த முடிவு வேகத்தை அடையும் வரைக்கும் அந்த பொருள் வந்துகிட்டு வேகம் அதிகரிச்சுட்டே வரும். ஆனா வேகம் அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யும்? குறைவடை. வேகம் அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யும்? குறைவடை. அப்ப தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு என்னது ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் ஒன்று போடப்பட்டுச்சுன்னு சொன்னா வேகம் அதிகரிக்கும். என்று சொன்னா விளைவு கீழ் நோக்கி இருக்க போது வேகம் அதிகரிக்கும். ஆனால் என்னது மேலதிப்பு காரணமாக என்ன நடக்க போது? வேகம் அதிகரிக்கிற வீதம் வந்துட்டு என்ன செய்யும்? குறைவடையும். பாருங்க கோணத்தை பாருங்க, கோணத்தை பாருங்க. ஒவ்வொன்றும் என்னது இதுல படித்திறன் வேகத்தை, அதாவது ஒவ்வொன்றும் இதுல படித்திறன் என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? குறைகிற வீதம் என்ன செய்யும்? சரி, அதிகரிக்கிற வேகம் அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யுது? குறைஞ்சி 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 வருது. அதாவது ஆரம்பத்துல வேகம் அதிகரிக்குது எப்படின்னு சொன்னா 10 ms-1 அதிகரிக்குது என்று சொன்னா அடுத்ததுல 9 அதிகரிக்கும், அடுத்ததுல 8 தான் அதிகரிக்கும், அடுத்ததுல 7 தான் அப்படின்னு அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யுது? குறைஞ்சிட்டு போகுதுன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு பிறகு என்னது? ஒரு கட்டத்துல ஒரு முடிவு வேகத்தை அடையும். அதுக்கு பிறகு சீரான வேகத்தை கொண்டிருக்கும். சரியா? இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, அதை வச்சுட்டு 5 கூற்றுகள் தந்திருக்காரு. முதலாவது கூற்று தடை விசை இல்லை, தடை விசை ஒன்று இருக்குது, மேலுதை கொண்டு இருக்குது. அப்ப முதலாவது பிழை. இரண்டாவது மாறா தடை விசை தாக்குகின்றது, இருக்கட்டும். இரண்டாவது விட இருக்கட்டும். மூணாவது மாறுபடும் கூடி குறையும் தடை விசை தாக்குகிறது, அதுவும் இருக்கட்டும். நாலாவது குறைந்து செல்லும் தடை விசை செயல்படுகின்றது, அதுவும் இருக்கட்டும். ஐந்தாவது அதிகரிக்கும் தடை விசை செயல்படுகிறது.
அதிகரிக்கிறதா கூடுறதா குறைகிறதா அந்த தடை விசை யூ இருக்கு தானே. இந்த யூ வந்துகிட்டு அதிகரிக்கிறதா குறைகிறதா அதை கண்டுபிடிக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? யூ சமன் என்னது? வி ரோ ஜி. இந்த அமிழ்ந்த கனவளவு அதிகம், அதாவது ஆரம்பத்துல இந்த இடத்துல இப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, கீழுக்கு போக 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 என்ன செய்யும், அமிழ்ந்த கனவளவு என்ன செய்யும், கூடும். அமிழ்ந்த கனவளவு கூட 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 என்ன செய்யும், மேலுதைப்பு என்ன செய்யும், கூடிக்கிட்டே இருக்கும். தெளிவான உண்மைதானே. அதாவது நான் மேலுக்கு இருந்த அந்த பொருளை வந்துட்டு போடுறேன், போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், அதுல என்னது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், அதாவது அமிழ்ந்த கனவளவு போகும். அதாவது இப்படி இங்க ஆரம்பத்துல இருந்தா அடுத்த துண்டு அப்படின்னு சொல்லி கீறிக்கன்னு சொன்னா, அதாவது முதலாவது ஆரம்ப கட்டம், இது இடை நடுவில், இது முழுமையாக அமிழ்ந்த பின்ன. அப்ப இதுல ஒவ்வொன்றிலையும் தொழிற்படக்கூடிய மேலுதைப்பு இது இன்னும் பாத்திரத்தில், அதாவது நீர்ல படல, அப்ப மேலுதைப்பு 0. இப்ப இது நீர்ல அரைவாசியில பட்டிருக்கு, நீர்ல அரைவாசி நீர்ல வந்துகிட்டு அரைவாசி கோலம் வந்துகிட்டு என்னது உள்ளுக்கு இருக்குது. அப்ப இதுல ஒரு மேலுதைப்பு U1 தொழிற்பட போகுது, இதுல U2 தொழிற்பட போகுது. இப்ப U2 பெரியது U1 விட, சரியா? U2 ஏண்டா முற்றாக அமிழ்ந்த டைம்ல என்னது, அதுல அமிழ்ந்த கனவளவு கூட, அமிழ்ந்த கனவளவு கூடிச்சுன்னா, இந்த அமிழ்ந்த கனவளவு கூடும்போது மேலுதைப்பு என்ன செய்யும், கூடும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இங்க அமிழ்ந்த கனவளவு விங்கிறது என்னது, அமிழ்ந்த கனவளவு தானே. இங்க படிப்படியாக அமிழ்ந்த கனவளவு கூட போகுது. அமிழ்ந்த கனவளவு கூடுறதால யூ என்ன செய்யுது, கூடுது. யூ கூடுறதால தடை விசை என்னது, அதிகரிக்குது. நம்ம சொல்லலாம், தெளிவாக சொல்ல முடியும், தடை விசை அதிகரிக்கிறது. அப்ப அதிகரிக்கு தடை விசை செயல்படுகின்றது. முதலாவது கேள்விக்கு 5வது ஆன்சர். அப்ப மாறா தடை விசை இல்லை, இது மாறக்கூடியது. அடுத்தது 3வது விடையப்படுங்க, மாறுபடும் ஆனா கூடி குறை நின்றாரு, கூடி குறைய மாட்டிச்சு, கூடிக்கிட்டே இருக்கு. அடுத்தது குறைந்து செல்ல மாட்டிச்சு, கூடிக்கிட்டு தான் போகும். அப்ப 5வது ஆன்சர் தெளிவாக விடையாக போகுது. 2வது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. 15 கிலோகிராம் திணிவுடைய சீரான ஏணி ஒரு ஒப்பமான நிலைக்குத்து சுவருடன் உருவில் காட்டியவாறு சாய்ந்துள்ளது. ஏணி எல்லை சமநிலையில் இருந்தால் நிலத்தினால் ஏணியில் ஏற்படும் மரதாக்கம். இது ஒரு சாதாரண சமநிலை கேள்வி. சமநிலை நிபந்தனை போட்ட உடனே உங்களுக்கு என்ன செய்யும், டைரக்டா விட கிடைக்கும். சமநிலை நிபந்தனை போட்ட உடனே டைரக்டா விட கிடைக்க போகுது. இப்படி ஒரு ஏணி ஒன்றிக்கு, இது என்ன, ஒப்பமான தளம். இத பத்தி செல்லல, ஆனா இது எப்பயும் கரடான தளமா தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா கரடான தளம் இருக்கணும். ஏன்னு சொன்னா இந்த ஏணி ஒப்பமான தளத்துல வச்சா இங்கே ஒப்பமானது என்ன செஞ்சிடும், வழி கொண்டு விழுந்துரும். அப்ப இந்த ஏணி நிலையா நிக்கிறேன்னு சொன்னா இந்த இடம் என்னது, கரடான தளம் இருக்கணும். சரியா? அப்ப இதுல மையத்துல இதுல நிறத்தொழிப்பட போது எம்ஜி, இதுல உராய்வு இல்லை ஆனா மருந்தாக்கம் கொண்டிருக்கும். சரியாக இது என்னது, தளத்துக்கு செங்குத்தா இருக்கும், R1 எடுக்கும். இதுல ஒரு மருந்தாக்கம் ஒன்றிக்கும் R2, இதுல உராய் ஒன்றிக்கும் F. ஏன் F இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னா, ஏணி எந்த பக்கம் சரிஞ்சிட்டு போகும், இந்த பக்கம் இப்படிதான் சரிஞ்சு கொண்டு விடும், இங்கால பக்கம் தான் சரிஞ்சு கொண்டு விடும். அப்ப அந்த சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற விதமாக இந்த பக்கம் என்னது, உராய் விசை தொழிற்படும். இப்ப விசைகள் குறிச்சிட்டேன். இப்ப சமநிலையில் இருக்குன்னா அடுத்த நிபந்தனை நீங்க சொல்லலாம், R2 ஈக்குவல் டு என்னது, mg ஆக இருக்க போது, R1 ஈக்குவல் டு f ஆக இருக்க போது. கோல்ட நீளம் வந்துட்டு L நீளம் எடுத்தேன்னா, அப்ப இது L/2, இது L/2. சரியாக நிறை வந்துட்டு அதுல அரைவாசில பார்க்க போகுது. அப்ப கோல்ட நீளம் மொத்த நீளம் L எடுத்தேன்னா இது L/2, இது L/2. இந்த R1 ஈக்குவல் டு f எப்படி எடுத்தேன், வல நோக்கிய விசை சமன் இட நோக்கிய விசை. mg சமன் R2 எப்படி எடுத்தேன், மேல் நோக்கிய விசை சமன் கீழ் நோக்கிய விசை. இப்ப அவர் கேட்டது என்னன்னு சொன்னா, கேட்டது மரதாக்க விசை. ஏணியில தாக்குற இந்த இடத்துல தாக்குற மரதாக்க விசை R வந்துகிட்டு கேட்காரு. அதாவது இந்த R2டையும் F-டையும் விளையும் மரதாக்க விசை தான் கேட்காரு. செப்பன் மரதாக்கம் கேட்கல, உராய்வும் கேட்கல. இதுல ரெண்டுடையும் விளையுள் மரதாக்க விசை, இது ரெண்டுட விளையுள் மரதாக்க விசை. அப்ப தெளிவா விளை கொள்ளுங்க, மரதாக்க விசைங்கிறது செப்பன் மரதாக்கத்தையோ உராய் விசையோ குறிக்கல, இரண்டு விசைகளையும் விளைவுல தங்கக்காரு மரதாக்க விசை அப்படின்னு கேட்டாருன்னா
அந்த ஒரு இடத்துல பல விசைகள் தொழிற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல மரதாக்க விசை கொட்டிருந்தா எல்லாத்துலயும் விளைவுல தான் கேட்காரு. சரியா? எல்லாத்துலயும் விளைவுல தான் கேட்காரு. அப்ப இந்த இடத்துல R2டையும் F-டையும் என்னது விளைவுல தான் கேட்காரு. அப்ப விளைவுல என்ன ஆയിരിക്കും? இரண்டுமே என்னது செங்குத்தாக இருக்குது. அப்ப என்ன வரப்போகுது? F வர்க்கம் பிளஸ் R2 வர்க்கம். R2க்கு எனக்கு மட்டும் தெரியும் என்னது என்ஜ். இப்ப F மட்டும் கண்டுபிடிச்சா சரி. F எப்படி கண்டுபிடிக்கிறேன்? F கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இந்த புள்ளி பட்டி நான் திருப்பம் எடுத்தேன்னா இந்த R2 எனக்கு வர மாட்டேச்சு. இல்லாட்டி இந்த புள்ளி பட்டி நாம என்ன திருப்பம் எடுப்போம். இந்த புள்ளி பட்டி நான் திருப்பம் எடுத்தேன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? இந்த R1 என்ன செய்ய மாட்டேச்சு? வர மாட்டேச்சு. R1 வந்துகிட்டு வர மாட்டேச்சு. அப்ப mg f R2 இவ்வளவு வரும். அதுல R2 எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த புள்ளி A என்று சொல்லி எடுத்தேன்னா A பற்றி என்ன செய்யறேன்? திருப்பம் ஒன்று எடுக்க. A பற்றி ஒரு திருப்பம் ஒன்று எடுக்க. A பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னா இது கோணம் நான் தீட்டான்னு சொல்லி இருக்கேன். இது கடையில நீளங்கள் தந்திருக்காரு. நீளங்களை நான் குறிச்சு கொள்றேன். இது 4 மீட்டராம், இது 4 மீட்டராம், இது 3 மீட்டராம். சரியா? இப்ப இத தீட்டான்னு சொன்னா இதுவும் என்னது தீட்டா தான். தெளிவா வளைய கொள்ளுங்க, தெளிவா பார்த்து கொள்ளுங்க இங்க குறிக்கன்னு சொல்லி. இது ரெண்டுக்கு இடையில தீட்டா கோணம். இப்ப சொல்லுங்க mg என்னது? mg இன்டு இந்த சுழி தான். பாருங்க எந்த சுழி? இந்த சுழி என்ன சுத்துது. அப்ப mg இன்டு தூரம் வந்துகிட்டு பாருங்க செங்குத்து தூரம் அப்படியோ எடுத்துட்டு போறேன். இந்த புள்ளிக்கு சரியாக செங்குத்தாக எடுக்க. இந்த புள்ளிக்கு சரியா என்ன செய்யறேன்? இந்த கோடு அப்படியோ தாக்க கோடு அப்படியோ நீட்டிட்டு போறேன். நீட்டிட்டு போன உடனே இதுக்கு சரியா இப்படி செங்குத்தாக வார மாதிரி எடுக்க. அப்ப எனக்கு எவ்வளவு செங்குத்து நீளம் கிடைக்கணும்? இந்த நீளம் தான் கிடைக்கணும். இதை பாத்தீங்கன்னா L/2 என்னது cos θ சொல்லி வருது. மடிச்சிங்கன்னு சொன்னா L/2 cos θ. L/2 என்ன வருது? cos θ வருது. L/2 cos θ. சரியா? இப்ப தெளிவா விளைய கொள்ளுங்க. என்ன செஞ்சிருக்கேன்னா A பற்றி திருப்பம், இந்த புள்ளி பற்றி திருப்பம். அப்ப என்ன விசை? mg விசை இருக்குது. mg விசை எப்படி திரும்ப போகுது பாருங்க. இந்த புள்ளி பற்றி mg கீழ் நோக்கி இருக்குது. அப்ப எப்படி திரும்புது? இந்த பக்கம் இப்படி திரும்புதா? நான் எடுத்த A திசையிலே திரும்புதா? அப்ப பிளஸ். சரியா? அடுத்தது இந்த இடத்துல செங்குத்து தூரம் பாத்தீங்கன்னா அந்த தாக்க கோட்டை அப்படியோ நீட்டிட்டு போகக்குள்ள இந்த A புள்ளி பட்டி தான் எடுத்திருக்கேன். அப்ப A நீட்டக்குள்ள அது வாரது என்னது? இந்த செங்குத்தாக வரக்கூடிய இடம் தான் இந்த செங்குத்து நீளமாக இருக்க போகுது. சரியா? அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இந்த செங்குத்து நீளம் வந்துகிட்டு இது பாருங்க. இந்த இடத்துல நான் அப்படியே முக்கோணி நான் இடத்துல வரைகிறேன். இது L/2, இது தீட்டா. அப்ப இதை கண்டுபிடிக்கணும் மல்லியா. இது அப்படியே மடிங்க, இந்த பக்கத்தை அப்படியே மடிச்சா என்னது? இது என்ன வரப்போகுது? L/2 cos θ. கோணத்தை மடிச்சா cos θ. அதான் போட்டீங்க L/2 cos θ. அடுத்தது இந்த R2 எடுக்க. R2 பாருங்க எப்படி சுத்தும். R2 பாத்தீங்கன்னா இந்த புள்ளி பற்றி மேல் நோக்கி இருக்கு. இந்த புள்ளி பற்றி மேல் நோக்கி இருக்குன்னு சொன்னா இப்படி இந்த பக்கம். அப்ப இதுக்கு எதிர் திசையில சுத்தும். அப்ப மைனஸ் R2 தர செங்குத்து தூரம். இதுல தாக்க கோட்டை நீட்டுனா இவ்வளவு நீளம் தான் செங்குத்து நீளம். அப்ப L இன்டு இந்த மொத்த கோளையும் என்னது தீட்டா வழியே மடிக்கணும். L இன்டு cos θ. அடுத்தது F பற்றி திருப்பம் எடுக்கணும். சாரி, A பற்றி F க்கு திருப்பம் எடுக்கணும். F க்கு திருப்பம் எடுத்தீங்க என்ன சொன்னா சரியா இதுல தாக்க கோடு அப்படியோ இங்க வரையக்குள்ள ஏட புள்ளியையும் சரியா இணைக்க. அப்ப இதான் என்னது? செங்குத்து. இதான் செங்குத்து நீளம் எனக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு தான் செங்குத்து நீளம்? ஏல இருந்து 3 மீட்டர். செங்குத்து நீளம் என்னது? 3 மீட்டர். அப்ப எப்படி திரும்ப போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி திரும்ப போகுது? இந்த பக்கம், அதாவது ஏட பக்கம் என்னது திரும்ப போகுது. அப்ப பிளஸ் F இன்டு 3 சமன் 0. 0 போட்டதுக்கான காரணம் ஏன்னா சமநிலையில இருக்கு. சமநிலையில எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் அதுல அச்சராணிக கூட்டுத்தொகை என்னதுக்கு சமனா இருக்கும்?
பூஜ்ஜியத்துக்கு சமனா இருக்கு. எந்த புள்ளி பற்றிய திருப்பம் சமநிலையில் இருக்கும் போது எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் எந்த புள்ளி பற்றிய திருப்பத்தின் அச்சரகணித கூட்டுத்தொகையும் பூஜ்ஜியத்துக்கு சமன். சரியா? அந்த தியரின் அடிப்படையில் அப்ப உங்களுக்கு ஒரு சமநிலையில நிபந்தனை சந்திச்சுன்னா முதலாவது மேல் நோக்கிய விசை சமப்படுத்தணும், கீழ் நோக்கிய விசை சமப்படுத்தணும், ஏதோ ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னா சரி உங்களுக்கு விடைக்கு வாரத்துக்கு சிம்பிளாக வந்துடலாம். சரியா? அப்ப இந்த அடிப்படையில ஏ பற்றி திருப்பம் எடுத்தேன், எம்ஜிக்கு எப்படி திருப்பம் எடுத்தேன் தெளிவா வளைய கொடுங்க. எம்ஜிக்கு எப்படி திருப்பம் எடுத்தேன் சிம்பிளாக என்ன செய்யறேன், இதுல எம்ஜி விசை தர அதுக்கான செங்குத்து தூரம், அதே மாதிரி R2க்கு அதுல விசை தர செங்குத்து தூரம், அதே மாதிரி சுழியையும் பார்த்துக்கொள்ளணும். எந்த எந்த பக்கம் திரும்புது ஏ பற்றி எந்த பக்கம், இது இந்த பக்கம் திரும்புறதால பிளஸ், அதே பக்கம் இது R2 அதுக்கு எதிர் திசையில திரும்புது, நான் அடுத்த திசை இப்படி அதுக்கு எதிர் திசையில R2 திரும்புது, அப்ப மைனஸ் எஃப் வந்துகிட்டு அதே திசையில திரும்புது, அதுல செங்குத்து 3 மீட்டர். இப்ப இதை சுருக்குவோம், இதை சுருக்கினீங்கன்னா என்ன வர போகுது, அதுக்கு முதல் கொஸ்டீட்டாவை கண்டுபிடிக்கிறோம்ல, கொஸ்டீட்டாவை கண்டுபிடிச்சாதான் கொஸ்டீட்டாவையும் எல்லையும் கண்டுபிடிக்கணும். கொஸ்டீட்டா எல்லை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது கொஸ்டீட்டாவை கண்டுபிடிப்போம். இந்த முக்கோணி எடுத்துட்டு அதாவது இந்த லேடரோட சேர்த்த மாதிரி வரக்கூடிய முக்கோணி, இது 4 மீட்டர்னு தாராரு, இது 3 மீட்டர்னு தாராரு, இது டீட்டாண்டில் எடுக்கு, இது டீட்டாண்டில் எடுக்கு. அப்ப இது 4 இது 3 இது செங்குத்து, நான் பைத்தகரஸ் தேற்றப்படி இது என்ன வரப்போகுது 5ன்னு வரப்போகுது, 5ன்னு வரப்போகுது. நீங்க போட்டு பார்த்தாலும் என்னது 5ன்னு வரப்போகுது. சரியா? அப்ப 5ன்னு சொன்னா கொஸ்டீட்டா என்ன வரப்போகுது, கொஸ்டீட்டா ஈக்குவல் டு ஐப்பக்கத்துக்கு செம்பக்கம், அப்ப 4 5 வரப்போகுது. சரியா? அப்ப இதை சுருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது, எம்ஜி இன்டூ எல்லுக்கு பதிலாக 5 தர கொஸ்டீட்டாக்கு பதிலாக 4 தர 5 மைனஸ் R2க்கு பதிலாக என்னது எம்ஜி போடலாம், எல்லுக்கு பதிலாக 5 கொஸ்டீட்டாக்கு பதிலாக 4 5 பிளஸ் எஃப் தர 3 சமன் 0. இப்ப சுருக்கினீங்கன்னா 5 5 ஸோ 2 mg மைனஸ் 4 mg சமன் 3 சக 3f சமன் 0. ஸோ இதுல இருந்து கழிச்சா 3f ஈக்குவல் டு 2 mg சொல்லி வரப்போகுது. ஸோ இதுல இருந்து வரும் f ஈக்குவல் டு 2mg/3 சொல்லி வரும், 2mg/3 சொல்லி வரப்போகுது. அப்ப R1 ஈக்குவல் டு என்னது 2mg/3. சரியா? அப்ப அதுல இருந்து நீங்க இதுல கொண்டு போய் போட்டீங்கன்னா f-க்கு பதிலாக என்னது 2mg/3 அதுல வர்க்கம் பிளஸ் R2க்கு mg வர்க்கம் மொத்தமா வர்க்க மூலம். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், இதை சுருக்கி எடுத்துறேன். சரி, இப்ப எம்ஜிக்கு நான் பிரதிடுறேன், பர்மனன்ட் தந்திரிக்காரு என்னது 15 கிலோகிராம், 15 கிலோகிராம் சொன்னா 2 தர 15 தர 10 கீழே 3 இத வர்க்கம் சக 15 தர 10 வர்க்கம். இப்ப இதை நீங்க சுருக்கி எடுக்கிறதா வேணும். இங்க இதை சிம்பிளா சுருக்கிறா, இதுல ஒரு 10 இருக்கு, இதுல ஒரு 10 இருக்கு, அப்ப மொத்தமா வெளியாடுங்க. மொத்தமா வெளியால் எடுத்தா 10 வர்க்கம் இருக்க போதும். மறுவா இங்கால இருக்கக்கூடியது 2 தர 15 கீழே 3 அதுல வர்க்கம் சக 15 வர்க்கம். இதை சுருக்கலாம், இதை சுருக்கி நீங்க எத்தனை வரப்போகுது, இங்க 5 முறை வரப்போதும், இங்க 5 முறை வரும். இலகுவாக செஞ்சுட்டு போறேன்னா இங்கால நீங்க சுருக்கத்தான் பிரதிட்டு நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா சரி. இதான் மெத்தட் சொல்லி காட்டி தந்துட்டேன். சரியா? இப்ப R ஈக்குவல் டு இந்த 10 வர்க்கம் வர்க்க மூலத்தில வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா இதுவும்
என்னது 10 வழியால வந்துடும். அப்ப இங்கால இருக்கிறது E5 10 வர்க்கம் பிளஸ் 15 வர்க்கம். r = 10 தர வர்க்கம் மூலம் 10 வர்க்கம் 100 15 வர்க்கம் 225. ஸோ r = வர்க்கம் மூலம் 325 தர 10 என்று சொல்லி வரப்போகுது. சுருக்கம் தான் இருக்குது தவிர மற்ற வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு விடல் கிடைச்சிருக்கும். அப்ப முதலாவது என்னது மேல் நோக்கி கீழ் நோக்கி விசை சமன். அடுத்தது ஒரு புள்ளிப்பட்டி ஏதாவது ஒரு புள்ளிப்பட்டி திருப்பம் வந்துக்கிட்டு பூஜ்ஜியத்துக்கு சமன் சமநிலையில் இருக்கும்போது அப்ப இந்த ஐடியாவை எடுத்து கொண்டு போய் இதுல மறுதாக்கம் இது ரெண்டுடைய விலையிலையும் கண்டுபிடிச்சிங்கன்னா விட கிடைக்க போகுது. இது வரைக்கும் தான் பிசிக்ஸ். இங்கால உங்களோட சுருக்கம் எல்லாம் மேக்ஸ். சுருக்குறது சிம்பிளா வந்துட்டு சொல்லியிருக்கேன், அதை வந்துட்டு விளங்கிக் கொள்ளுங்க. மூன்றாவது கேள்விக்கு வரேன். 400 கிராம் திணிவும் வெளிக்கனவளவு 1000 சென்டிமீட்டர் கியூபையும் உடைய மரக்குற்றியில் ஒரு சிறிய குழி உள்ளது. குற்றினது நூலில் இணைக்கப்பட்டுள்ள நூலின் மறுமுனை முகவையில் அடியில் இணைக்கப்படுவதன் மூலம் குற்றி நீர் கொண்ட ஒரு முகவையில் முற்றாக அமிழ்த்தப்படுகின்றது. முகவையின் அடியில் மேலதிகமாக தாக்கும் ஒரு விசை. முகவையின் அடியில் தாக்கும் மேலதிகமான ஒரு விசை. இது ஒரு நல்ல கான்செப்டான கேள்வி உண்டு. தியரியை கொஞ்சம் நல்லா வழங்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. செல்லலாம் சிலாக்களுக்கு இந்த விஷயம் வழங்குறதில்ல, சிலாக்களுக்கு இந்த விஷயம் படிப்பிச்சுமே இருக்க மாட்டாங்க. சரியா? ஒரு குற்றி என்ன செய்யறாங்கன்னா இலையில கட்டி வைக்காங்க. அப்படித்தானே சொல்லப்படுது. இதுக்குள்ள நீர் நீக்கி இது அப்படியே என்னது வைக்காங்க. வச்ச உடனே பாத்திரத்தின் அடியில தாக்குற விசை என்ன? பாத்திரத்து அடியில எக்ஸ்ட்ராவாக இந்த இலையில வந்துகிட்டு குற்றி ஒன்று வைக்கப்படுறதால பாத்திரத்தில் அடியில தாக்குற எக்ஸ்ட்ராவான விசை என்னன்னு சொல்லி கேட்காரு. இது அடர்த்தி குறைஞ்சுங்கிறதால இப்படி கட்டி தொங்க விட்டா என்ன செய்யும்? இந்த நிலைமையில இருக்கும். அடர்த்தி கூடினா என்ன செய்யும்? அடர்த்தி கூடினா இந்த இலையில கட்டி தொங்க விட்டா என்ன செய்யும்? நிக்க மாட்டேது. தக்க மட்டும்தான் என்ன செய்யும்? தக்கையான அப்படியான பொருட்களை வந்துக்கிட்டு கட்டி தொங்க விட்டா என்ன செய்யும்? அதாவது அடியில நூல் போட்டா எப்பயாவது ஒரு பொருளை, அதாவது இலையை நீங்க இப்படி பிடிச்சி இலையை நீங்க கையில பிடிச்சிட்டீங்க. கையில பிடிச்சிட்டு அந்த பொருளை இப்படி மேலுக்கு வச்சு இப்படி வச்சுக்கிங்க. அப்படியே நிக்குமா பொருள்? இல்ல, கீழுக்கு தமிழ். ஏன்னா அதுல பாறை காரணமாக. ஆனா தக்கைகள் என்ன செய்யணும்? நீருக்குள்ள வைக்கிங்க. வச்சுட்டு அடியில ஒரு இலையை விட்டு அதை நீங்க கட்டி வைக்கிங்க. அதை என்ன செய்யும்? நிக்கும். அதை என்ன செய்ய போகுது? நிக்கும். ஏன்னு சொன்னா அதுல அடர்த்தி குறையன்ற காரணத்தால நீருக்குள்ள என்ன செய்ய போகுது? அது நிலையாக இருக்கும். சரியா? அப்ப இதுல ஒரு இழுவை ஒன்று தொழிற்படும். இதுல ஒரு இழுவை ஒன்று என்ன செய்யும்? தொழிற்படும். இதுல நிறம் ஒன்று தொழிற்பட போகுது. எம்ஜி இப்ப எக்ஸ்ட்ராவா தொழிற்படக்கூடிய விஷயம் கேட்க நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இதுல என்னது? அமிழ்ந்து மிதக்குது. இது என்னது? அமிழ்ந்து மிதக்கிறதால இதுல என்னது? மேலுதை போட்டு தொழிற்பட போகுது. மேலுதை போட்டு என்ன செய்ய போகுது? தொழிற்பட போகுது. இது ஓகே, எல்லாருக்கும் இது ஓகே. சரியா? அப்ப இந்த இடத்துல தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நீர் இந்த பொருளுக்கும் மேலுதை போட்டு கொடுத்தா அதுவும் என்னது? ஒரு மருதாக்க விசைதான். பொருள் என்ன செய்யும்? பாத்திரத்துக்கு கொடுத்தே ஆகும். பாத்திரத்துக்கு என்ன செய்யும்? கொடுத்தே ஆகும். இதை மேல் நோக்கி கொடுத்துச்சுன்னா பாத்திரத்துக்கு என்ன செய்யும்? யூ கீழ் நோக்கி கொடுக்கும். பாத்திரத்துக்கு என்ன செய்யும்? அந்த இது வந்துகிட்டு கீழ் நோக்கி. இதை வந்துட்டு கீழெதிர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் அதை யூஸ் பண்றதில்ல. என்னது? பாத்திரத்தால கொடுக்கப்பட்ட என்னது விசை, சாரி பொருளால கொடுக்கப்பட்ட என்னது விசையாக இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல பாத்திரம் பொருளுக்கு ஒரு மேலுதை போட்டு கொடுக்கும் போது என்ன செய்ய போகுது? பொருள் வந்துகிட்டு பாத்திரத்துக்கு ஒரு விசை கொடுக்குது. அது அந்த என்னது நான் தொழிற்படக்கூடிய கீழுதைப்பு. சரியா? நான் பெரும்பாலும் கீழுதைப்புங்கிற வார்த்தைகள் என்ன செய்யறல யூஸ் பண்றல. நான் உங்களுக்கு இலகு காட்டி சொல்றேன். சரியா? அப்ப என்னது? பொருள் வந்துகிட்டு பாத்திரத்துக்கு ஒரு விசை கொடுக்குது. இதுதான் என்னது? இந்த பாத்திரத்துல அடியில தாக்க போகுது. அப்ப F = என்ன ஹரிக்க போகுது? U ஆக ஹரிக்க போகுது. பாத்திரத்துல அடியில தொழிற்படக்கூடிய விசை என்னது? U. காரணம் என்ன? பாத்திரம் பொருளுக்கு ஒரு மேலுதைப்பு கொடுத்தா பொருள் என்ன செய்யும்? பாத்திரத்துக்கு ஒரு விசை கொடுக்கும். அதுதான் இந்த U. இப்ப இந்த U கண்டுபிடிச்சா சரி விட வந்துடும். சோ இதுல தாக்கக்கூடிய விசையை பாத்தீங்கன்னா U = என்னது? V ρg. சரியா?
இந்த விங்கிறது என்னது அமிழ்த கனவளவு. அமிழ்த கனவளவு தந்திருக்கிற என்னது அதுல முற்றான கனவளவு இதுல மொத்த கனவளவு தந்திருக்கிற 1000 சென்டிமீட்டர் கியூப். இப்ப நான் இதை மீட்டர்ல மாத்தி கொடுக்கணும், அதாவது எஸ்ஐல கொடுக்கணும். அப்ப 1000 சென்டிமீட்டர் கியூப்னு சொன்னா சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்தினா என்ன மாறும்? சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்தினா 10^2. அப்ப அதுல கணம், அப்ப மீட்டர் கணமாக மாறப்போகுது. சென்டிமீட்டரை மொத்தமாக நான் மீட்டருக்கு மாற்றும் போது என்னையாக மாறப்போகுது 10^2. அந்த சென்டிமீட்டருக்கு தானே கணம் இருக்குது. அப்ப அதே அந்த 10^2க்கும் என்ன செய்யணும்? கணம் போடணும். சரியா? அப்ப 1000 தர 10^2 கணம் மீட்டர் கியூப். அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 தர 10. ஸோ இதை சுருக்கி நீங்க என்னன்னா 1000 தர 10^6 தர 1000 தர 10. இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இது எல்லாம் மட்டும் பண்றோம். இந்த 10 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும்? விட அடைக்கும். 10 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய போகுது? விட அடைக்க போகுது. அடுத்த 4வது கேள்வியை பாருங்க. மேலுள்ள உருவில் காட்டியவாறு வித்தியாசமான திணிவுகளுடைய 4 பெட்டிகள் புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய இலைகளினால் இணைக்கப்பட்ட அவை ஒரு பனிக்கட்டி மேற்பரப்பில் வைக்கப்பட்டு இழுக்கப்படுகின்றது. இதன் போது தொகுதியின் ஆரம்புகள். இதெல்லாம் சின்ன பிள்ளைகள கேள்வி. இதெல்லாம் என்னது? சின்ன பிள்ளைகள கேள்வி. இதெல்லாம் எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. சரியா? இதெல்லாம் என்னது? சின்ன பிள்ளைகள கேள்வி. நான் செய்யறது அம்மட்டுமே சின்ன பிள்ளைகள கேள்விதான். அந்த அளவுக்கு லேசான கேள்விகள். கேள்விகள்ல விளக்கம் காணாது. இந்த கேள்விகளே பெரிய அளவுக்கு விளக்கம் காணாது. அப்ப இதை விட பெரிய கேள்விகள் எங்க இருக்கு சொல்லி கேட்கலாம் நீங்க. இதை விட பெரிய கேள்விகளும் பெருசா இல்லை. எல்லா கேள்விகளும் சின்ன கேள்விகள் தான். பிசிக்ஸ்ல வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே தரமான கேள்விகள் சொன்னா 1-2 கேள்விகள் தான். ஃபைனல் எக்ஸாம்ல கூட வரக்கூடியது அவ்வளவுக்கு இல்லை. இது 12 கிலோகிராம். இதுல நிறை தரப்படல. இந்த இடத்துல இழுவை வந்துகிட்டு 111 நியூட்டனா. இந்த இடத்துல 222 நியூட்டன் வெளிப்படுதான். இது எத்தனை கிலோகிராம்? 15 கிலோகிராம் சொல்லி தராரு. இது 20 கிலோகிராம் சொல்லி தராரு. இப்ப இழுவை இதுல 111, இதுலயும் டி இதுலயும் டி எழுதுகள். ரெண்டுலயும் என்னது? இதுல 111, இதுல வேறதா? இல்ல, ரெண்டு இழுவை சமன் தான். ரெண்டுலயும் என்னது? 111 நியூட்டன் தான் சொல்லிப்பட போகுது. இப்ப இவர் இங்க எனக்கு தேவையில்லை. இதை வச்சு கேள்வி முடிச்சுட்டு போயிட்டு ஏன் இங்க எனக்கு விசை கிடைச்சிட்டு இங்களை விசை எனக்கு கிடைச்சிட்டு அப்ப நான் என்ன செய்யலாம்? டைரக்டா எஃப்(m)(a) இந்த 2 குற்றிக்கு நான் எஃப்(m)(a) போடுறேன். அப்ப எஃப்(m)(a) போட்டுன்னு சொன்னா 2 குற்றிக்கும் என்ன வர போகுது? விலையிலாக 222 மைனஸ் 111 ஈக்குவல் டு மொத்த திணிவு என்னது? 35 தர a. எல்லாம் ஒரே ஆரம்புகள் ஏல போகுது. சரியா? அப்ப கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வர போகுது? 111 ஈக்குவல் டு 35a. அப்ப a ஈக்குவல் டு 111க்கு 35. ஸோ 3.17 ms-2 சரி விட கிடைக்கும். நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட கிடைக்கும். சரியா? அப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆன்சர் வந்துட்டு 2வது விடையாக இருக்க போதும். 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு திண்ம உருளையானது அதன் ஒரு பகுதி நீரில் அமிழ்ந்துள்ளவாறு மிதக்கின்றது. உருளையின் நீரில் முற்றாக அமிழ்த்த தேவையான நிலைக்குத்து விசையானது உருளையின் நிறையின் 2 மடங்காகும். உருளை பதார்த்தத்தின் தொடர்படத்தி. இது கொஞ்சம் என்ன செய்யணும் சொன்னா லைட்டா திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. சிம்பிளா என்ன செய்யணும்? திங்கிங் லெவல் ஒன்று இருக்கணும். அதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ள உருளை ஒன்று அமிழ்ந்து மிதக்கு, முற்றாக அமிழ்ந்து இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னது அமிழ்ந்து மிதக்குது. இந்த அமிழ்ந்து மிதக்கிறத முற்றாக அமிழ்ந்து மிதக்க மாத்திரண்டு சொன்னா, முற்றாக அமிழ்ந்து மிதக்கிற மாதிரி மாத்திரண்டு சொன்னா அதுக்கு ஒரு விசோன்னு கொடுக்கணுமா? அதுக்கு ஒரு விசோன்னு கொடுக்கணுமா? இதுல நிறைய எம்ஜின்னு சொல்லி எடுக்க அதுக்கு ஒரு விசை கொடுக்கணும். அந்த விசை வந்துகிட்டு எப்படி இருக்குன்னா நிறைய 2 மடங்காய் 2mg விசைன்னு தான் கொடுக்கறான். 2mg விசை வந்துகிட்டு கொடுக்கறான். இப்ப ஆரம்பத்துல mu சமன் என்னது? அமிழ்ந்து மிதக்கும் போது. இப்ப விசை கொடுக்காத சந்தர்ப்பம் எடுக்கணும். விசை கொடுக்கல, விசை கொடுக்காத சந்தர்ப்பத்துல இப்படி என்ன செய்யுது? அமிழ்ந்து மிதக்குது. அமிழ்ந்து மிதக்கும் போது இந்த டைம்ல என்னது? u சமன் mg. சரியானே? ஏண்டா இந்த பொருள் என்ன செய்யுது? அமிழ்ந்து மிதக்குது. அமிழ்ந்து என்ன செய்யுது? மிதக்குது. அமிழ்ந்து மிதக்குது என்ன சொன்னா u சமன் என்னது? mg ஹரிக்க போகுது. அப்ப u சமன் mg என்னன்னா v1 ρg சமன் mg. v1 ρg சமன் mg. அப்ப அமிழ்ந்த கனவளவு இதை நான் என்ன செய்யறேன்? அமிழ்ந்த கனவளவு v1 என்று எடுக்க. அமிழ்ந்த கனவளவு v1 என்று எடுக்க.
இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா எஃப்ங்கிற ஒரு விசை ஒன்று கொடுத்து, அதாவது 2mg சமனான எஃப்ங்கிற ஒரு விசை ஒன்று கொடுத்து நிறைய 2 மடங்கு விசை ஒன்று கொடுத்து அமர்த்துறாரு. ஃபுல்லா என்ன செய்யறாரு? அமர்த்துறாரு. அப்ப மொத்த கனவுல வீண்டு சொல்லி எடுத்துன்னு சொன்னா மொத்த கனவுல என்ன செய்யறா? வீண்டு சொல்லி எடுத்துனா மொத்தம் ஃபுல்லா என்ன செய்யறாரு? அமர்த்துறாரு. இப்ப சொல்லுங்க, அமிழ்ந்த கனவுல B1 ஹரிக்கும் போதும் என்னது? mg சொல்லப்பட்டுச்சு. mg நிறமாட்டு. இப்ப 2mg எக்ஸ்ட்ராவா 2mg அமிழ்த்துறதுக்கு 2mg அமிழ்த்துறதுக்கு அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாரு? 2mg கொடுத்து தான் என்ன செய்யறாரு? இதை முற்றாக அமிழ்த்துறாரு. அப்ப நான் பாருங்க, V1 அமிழ்த்துறதுக்கு mgங்கிற ஒரு விசை, mgங்கிற ஒரு விசை, அதாவது அதுல நிறை என்ன செய்யுது? அமிழ்த்தி பிடிச்சிட்டு என்ன செய்யுது? இந்த கனவுல இது. அப்ப mgங்கிறது நான் என்ன செய்யறேன்? ஒரு பங்கு நிறை சொல்லி எடுக்க, ஒரு பங்கு விசையை கொடுக்கறதால V1, அதாவது ஒரு பங்கு என்ன செய்யுது? அமிழுது. அந்த இடத்துல 2 பங்கு விசையை கொடுத்த உடனே என்ன செய்யுது? முற்றாக அமிழுது. அப்ப நீங்க தெளிவாக எடுக்கலாம், இதுல 2 பங்கு அமிழ்ந்திருக்குது முற்றாக. அப்ப மேலுக்கு என்னது? எக்ஸ்ட்ராவா 2 பங்கு இருந்திருக்குது. இதுல சிலாக்கள் குழப்பம் இருக்கலாம். இதுல என்னது? சில குழப்பம் இருக்கலாம். இதை இன்னும் தெளிவா சொல்றேன்னு சொன்னா, இப்ப என்னது? முற்றாக அமிழ்ந்திருக்கு. முற்றாக என்ன செய்யுது? அமிழ்ந்திருக்குது mg. மேலுது இப்போ u ஒன்று சொல்லிப்பட போகுது. இந்த u ஈக்குவல் டு இந்த இடத்துல u ஈக்குவல் டு என்ன ஹரிக்குன்னு சொன்னா 3mg ஹரிக்கும். u ஈக்குவல் டு 3mg ஹரிக்கும். ஏன்னு சொன்னா நான் கையை எடுத்த உடனே என்ன செய்யும்? இது பழைய நிலைக்கு வந்துடும். ஏன்னா இப்ப எக்ஸ்ட்ராவா நான் 2mg fங்கிற ஒரு விசவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். fங்கிற ஒரு விசவுண்ட் என்னது? கையில அமர்த்தி பிடிச்சிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்னது? மொத்தமாக எவ்வளவு விசை தொழிற்படுது? அதாவது இந்த இடத்துல என்ன சொன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு fங்கிற ஒரு விசை 2mg என்ன செய்யுது? அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த இதுல என்னது? அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி கையெடுத்த உடனே பழைய நிலைக்கு வந்துடும். கையெடுத்த உடனே என்ன செய்ய போது? பழைய நிலைக்கு வந்துடு. அப்ப மொத்தமாக u வந்துட்டு எத்தனை? 3mg ஹரிக்குது. u ஈக்குவல் டு என்னது? 3mg ஹரிக்குது. u ஈக்குவல் டு 3mg. அப்ப v rho g ஈக்குவல் டு 3mg. இப்ப பொருளின் தொடர்படத்தையும் கேட்டது. பொருளின் தொடர்படத்தை தான் என்னது? கேட்டது. சோ இதுல இருந்து என்ன செய்யலாம்? நீங்க டைரக்டா விடைக்கு வரலாம். v rho g ஈக்குவல் டு, அப்ப இது எப்படி எடுத்தேன்னு சொல்லி தெளிவா வழங்கி கொள்ளுங்க. என்னது? இந்த இடத்துல mg தாக்குது, நான் எக்ஸ்ட்ரா 2mg கொடுத்துருக்கேன். அப்ப மேலே இப்ப என்னது? 3mgக்கு சமன். 3mgக்கு சமன் அறிய போகுது. மொத்தமா கீழ் நோக்கி விசை 3mg, மேல் நோக்கி விசை u மட்டும் இருக்கு. அப்ப u ஈக்குவல் டு 3mg அறிய போகுது. அப்ப v rho g சமன் 3 mக்கு பதிலாக நான் என்ன எடுக்கலாம்? m ஈக்குவல் டு v, அதுல பொருளின் அடர்த்தின அடுக்கல் சிக்மா சொல்லி எடுக்கணும். சரியா? பொருளின் அடர்த்தி. அப்ப v சிக்மா ஓவர் v சிக்மா ஓவர் g. இந்த g இன் g இன்வெர்டட், இந்த v இன் v இன்வெர்டட். அப்ப எனக்கு கிடைக்க போகுது என்னன்னு சொன்னா, எனக்கு கிடைக்க போறது சிக்மா ஓவர் ரோ ஈக்குவல் டு 1/3. எல்லாருக்கும் ஓகே தானே? இந்த சிக்மாவுக்கு கீழே நான் ரோ கொண்டு வந்தேன். ஏன் இந்த சிக்மாவுக்கு கீழே ரோ கொண்டு வந்தீங்கன்னா, ரோ வந்துகிட்டு என்னது? நீரின் அடர்த்தி. ரோங்கிறது என்னது? நீரின் அடர்த்தி. ஒரு பொருளின் தொடர்படத்தி கேட்கன்னு சொன்னா, எந்த ஒரு பொருளின் அடர்த்திக்கு கீழே நீரின் அடர்த்தியை போடுறது என்னது? நீரின் அடர்த்தி தான் என்னது? தொடர்பு அடர்த்தி அறிக்க போகுது. நீரின் அடர்த்தி எந்த ஒரு பொருளின் கீழே, எந்த ஒரு பொருளின் அடர்த்திக்கு கீழே நீரின் அடர்த்தி, அதாவது எந்த ஒரு பொருள் அடர்த்தியை நீரின் அடர்த்தியால பிரிக்க வர்றது என்னது? தொடர்படத்தி. எந்த ஒரு பொருளின் அடர்த்தியையும் நீரின் அடர்த்தியால பிரிக்க வர்றது அந்த பொருளின் தொடர்பு அடர்த்தியை அறிக்க போகுது. அப்ப நான் என்ன செஞ்சீங்க? நீரின் அடர்த்தியை கீழுக்கு வர மாதிரி கொண்டு வந்து ரோ கிட்ட கீழே கொண்டு வந்தேன்னா அப்போ 1/3 வருது. 1/3ங்கிறது 0.33 சென்டிமீட்டர் வரப்போகுது. சரியா? இதை சிம்பிளா மனக்கணக்கில் பார்க்கறேன்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துல v1 mgக்கு mg ஒரு பங்கு விசைக்கு என்னது? ஒரு பங்கு என்ன செஞ்சிருக்கு? அமிழ்ந்திருக்கு நெடுக்கல். அப்ப 2 பங்குக்கு மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 பங்கு என்ன செய்யும்? அமிழும். அப்ப மொத்தமாக எத்தனை? 3 பங்கு. மொத்தமாக எவ்வளவு? 3 பங்கு. மொத்தமாக 3 பங்குன்னா 3ல் 1 பங்கு தானே ஆரம்பத்தில் அமிழ்ந்திருக்கு. எம்ஜிட நிறைக்கு வந்துகிட்டு 3ல் 1 பங்கு தான் ஆரம்பத்தில் அமிழ்ந்திருக்கு. 3ல் 1 பங்கு தான் என்ன செஞ்சிருக்கு? அமிழ்ந்திருக்கு. அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா விடைக்கு வரலாம். 3ல் 1 பங்குங்கிற 0.33 தான் இதுல தொடர்படுத்தி.
அப்போ தெளிவாக என்னது விளங்கிக் கொள்ளுங்க, இந்த விஷயத்தை வந்துக்கிட்டு தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கேங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ ஆரம்பத்தில் இந்த V1 கனவளவு வந்துக்கிட்டு நிறை ஒரு பங்கால் என்ன செய்து அமர்ந்திருக்குது. இன்னும் 2 பங்கு அமர்த்துறதுக்கு 2 அஞ்சு தேவைப்படுது. 2 பங்கு விசை கொடுக்கறதால என்னது 2 பங்கு. அப்போ மொத்தமாக 3 பங்கு நிறைய இருந்திருக்கு. 3 பங்கு சரியா, 3 பங்கு கனவளவு இருந்திருக்கு. அதுல ஒரு பங்கு தான் என்னது அமிழ்ந்திருக்கு. அப்போ ஒரு பங்கு அமிழ்ந்திருக்குன்னா 3 பங்குல ஒரு பங்குங்கிறது தான் அதுல அடர்த்தியாக இருக்க போகுது. அமிழ்ந்த கனவளவுங்கிறது இந்த அமிழ்ந்த பங்குங்கிறது 3ல் ஒரு பங்கு தான் என்னது அதுல அடர்த்தியாக இருக்க போகுது. சிம்பிள் ஃபார்மேட்ல செல்ல போறா, அதாவது ஒரு திண்மம் ஒன்று பகுதியாக அமிழ்ந்து மிதக்குது சரியா. பகுதி அது வந்துட்டு சரியாக அந்த திண்மத்தில அரைவாசி, அதாவது இதுல கனவளவு நான் V கனவளவு எடுத்துனேன்னா V/2 வந்துகிட்டு அமிழ்ந்து மிதக்குது. V/2 வந்து அமிழ்ந்து மிதக்குது சொன்னா அப்ப மொத்த திணிவு வந்துகிட்டு நான் எடுக்கன் mg. இதுல மொத்த திணிவு நான் mg எடுக்கன். இப்ப இதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா முற்றாக அமிழ்த்துறதுக்கு இன்னொரு mg விசை வந்துட்டு நான் கொடுக்கன். இன்னொரு mg விசை கொடுக்கன்னு சொன்னா இந்த இடத்துல இதுல இந்த பொருளின் சார்படத்தியை கேட்டா எப்படி கொடுப்பீங்க? சார்படத்தி மொத்த பங்கு எவ்வளவு mg இருக்குது, அரைவாசி அமிழ்றதுக்கு mg, இன்னொரு அரைவாசி அமிழ்றதுக்கு mg. அப்ப 2 பங்கு மொத்தம், அதுல ஒரு பங்கு அமிழ்றதுக்கு சரியா. ஒரு பங்கு அமிழ்ந்திருக்கீங்கன்னா 1/2 ஒரு பங்கு. அப்ப இது என்னது மொத்த பங்கு, மொத்த கனவளவு. அப்ப நான் தொடர்படத்தை கேடும்போது இந்த இடத்துல போடுறது என்ன போட்டிருக்கிறது என்னது மொத்த கனவளவு. கிடுக்கு போட்டிருக்கிறது மொத்த கனவளவோட பங்கு அப்படின்னு சொன்னா இது என்னது அரைவாசி என்ன செஞ்சிருக்கு அமிழ்ந்திருக்குது. அப்படின்னா இன்னொரு அரைவாசி வந்துக்கிட்டு அமிழ்றதுக்கு இன்னும் ஒரு அரைவாசி வந்து அமிழ்கிறதுக்கு mg விசை என்னது கொடுக்கும். அப்ப மொத்த பங்கு 2. அதுல அமிழ்ந்த பங்கு மேலுக்கு போட்டது என்னது அமிழ்ந்த பங்கு ஒரு பங்கு. அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. மொத்தமாக இந்த V1ங்கிறது mgங்கிறது ஒரு பங்குன்னா 2 mgங்கிறது 2 பங்கு. அப்ப மொத்தமாக 3 பங்கு தான் என்னது மொத்த கனவளவு. 3 பங்குங்கிற மொத்த கனவளவு. அதுல அமிழ்ந்தது ஒரு பங்கு. அப்ப இந்த இடத்துல என்னது தொடர்படத்தை கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல 0.5 என்று சொல்லினது இதுல தொடர்படத்தை வந்துட்டு கிடைக்கும் சரியா. அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஷார்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ண, தொடர்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இந்த ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி சென்னு சொல்லி விளங்கிக் கொள்ளுங்க. லாங் மெத்தட்ல போகணுன்னு சொன்னா இன்னும் பாருங்க, ஆரம்பத்துல u சமன் mg இருக்குது. அப்ப அதுல V1 கனவளவு அமிழ்ந்திருக்கு, V1 ρg சமன் mg. இப்ப 2 mg எக்ஸ்ட்ரா கொடுக்காரு. அப்ப இங்க பாருங்க 2 mg எக்ஸ்ட்ரா கொடுக்காருன்னா கீழே 2 mg, அப்ப இங்க ஒரு mg, மொத்தமா எத்தனை mg மேலுதைப்பு தொழிற்படுது 3 mg. அப்ப u சமன் 3 mg, v ρg = 3 mg. அப்ப இதுல இருந்து சுருக்கி எடுத்துன்னு சொன்னா இந்த சிக்மாவின் கீழ் ரோ தொடர்படத்தி ஈக்குவல் 1/3 வருது 0.33. அப்ப தெளிவான ஒரு விளக்கம், ஒரு தொடர்படத்தி, ஒரு மிதக்கக்கூடிய பொருள் ஒன்றை தொடர்படத்தி கேட்டா எப்படி மெத்தட்ல போகணும், எந்த மெத்தட்ல போகணும் என்கிற ஒரு ஐடியா ஒன்று என்னது தெளிவா உங்களுக்கு என்னது கிடைச்சிருக்கும். அப்ப இப்படியான கேள்விகள் எப்படி வந்தாலும் கூட செய்யக்கூடிய ஐடியா ஒவ்வொரு கேள்வியிலையும் இதை மாதிரி எத்தனையோ கேள்விகள், இதை மாதிரி எத்தனை டைப்பான கேள்விகள் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். 100 கேள்வி பார்த்தேன்னு சொன்னா 100 கேள்வி பார்த்தேன்னா 100 டைப் கேள்வி சரியா. ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு டைப், 100 கேள்விங்கிறது 100 டைப். ஒவ்வொரு டைப்லயும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் வந்துட்டு பார்த்து பாரு. ஒவ்வொன்றுக்கு எப்படி மெத்தட் எப்படி யூஸ் பண்ணப்படுது, எப்படி வந்துட்டு அதில் அணுகி போறோம், அதுக்கு எப்படி ஒன்று இப்படியான ஒரு கேள்வி வந்தால் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துருக்கேன். அப்போ 100 கேள்வியோட தெளிவுங்கிறது உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஃபைனல் எக்ஸாம்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும். ஃபைனல் எக்ஸாம்ல கேள்விகளை பார்த்த உடனே டக்குன்னு விட எடுக்கிறதுக்கு, பார்த்த உடனே இப்படிங்கிறது கடையிலிருந்து விட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிக்கும் இந்த மெத்தடுகள் சரியா. இதெல்லாம் ஷார்ட் மெத்தட், இது லாங் மெத்தட். அதாவது ஒன்றைய ஷார்ட்டையும் சொல்றேன், லாங்கையும் சொல்றேன். எந்த அளவுக்கு யூஸ் ஆகிக்குன்னு சொன்னா, அதாவது எந்த சேர்மாரும் வந்துக்கிட்டு இந்த அளவுக்கு இவ்வளவு இறங்கி செய்ய மாட்டாங்க, அந்த அளவுக்கு இறங்கி என்ன செஞ்சிருக்கேன் கேள்விக்குள்ள செஞ்சிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு வழங்கும் ஃபுல்லாக ஃபயராக தான் இருக்கும் கேள்விகள். அப்படி கேள்விகள், தரமான கேள்விகளோட தரமான விளக்கம், இன்னும் தரமான கேள்வி, இதை விட தரமான கேள்விகளுக்கு வந்துக்கிட்டு நான் காத்துட்டு இருக்கேன். இதை விட தரமான கேள்விகளை வந்துட்டு செய்யறதுக்கு காத்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரியா. சான்ஸ்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கேள்விகளை செய்து பார்த்து அதில் விளக்கத்தை தெளிவாக எடுத்து கொள்ளுங்க. உங்களை ஃபைனல் எக்ஸாம்ல மிகப்பெரிய வரும். அதாவது எம்சிக்யூ, ஃபைனல் எம்சிக்யூ இதில் வந்துட்டு எத்தனை 50 எம்சிக்யூல 15 எம்சிக்யூட்ட மெக்கானிக்ஸ் வரும், மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சேர்த்து வரும்.
அவ மொத்தமாக 15ல் 15க்கு 15 எடுக்கக்கூடியது சிம்பிளானவே. இது இப்படியான ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சு ஷார்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா 15க்கு 15 சிம்பிளானவே. அப்போ இதனத்துக்கு நம்ம மிஸ் பண்ணணும். அப்படியே ஒவ்வொரு பாடத்துலையும் அப்படியே தட்டி 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 தூக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா சிம்பிளா மார்க்ஸ் கெயின் பண்ணிட்டு போய்த்திடலாம். சரியா? அப்போ எல்லாத்தையும் தெளிவாக என்ன செஞ்சு விடுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி இப்போ நம்ம 6வது கேள்வி. ஆனால் இந்த இப்படியான விஷயங்கள் வந்துக்கிட்டு எல்லாரும் தெளிவாக விளங்குற மாதிரி தான் செஞ்சிருக்கேன். சரியா? அப்படின்னு சொன்னா ஒரு எஸ் எடுக்கிறாள் இல்லாட்டி டபிள்யூ எடுக்கிறாள் கூட இதை தெளிவாக விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், ஏக்கு போகலாம். அந்த அளவுக்கு என்னது எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, தரமான விளக்கம் வந்து தரப்பட்டிருக்கு. எந்த முறை பாருங்க இன்ஷா அல்லாஹ், இந்த முறை நான் அடிச்சு செல்வேன். இதை மாதிரி கேள்விகள் இந்த முறை செய்யக்கூடிய ரிவிஷன்ல வந்துட்டு இந்த முறை செய்யக்கூடிய ரிவிஷன்ல ஃபுல்லா நீங்க பங்கு பார்த்துட்டு போனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். பார்ப்போம், நான் அடிச்சு சொல்றேன், நல்ல ரிசல்ட்ஸ் உண்டு. குறைந்தது பி ஒன்று எடுக்கலாம். இருக்கக்கூடிய காலத்துல தரமான இப்படியான ஒரு ஒர்க் அவுட் ஒன்று செஞ்சுட்டு போனீங்கன்னா குறைந்தது பி ஒன்று எடுக்கலாம். பயப்படாம இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு என்னது விளக்கம் தந்திரி. பயப்படாம கேள்விகளை செய்யக்கூடிய அளவுக்கு மனநிலை உங்களுக்கு வரும். சரியா? அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னது விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. 6வது கேள்வி பார்ப்போம். ஒரு பொருளின் சடத்துவ திருப்பத்தை பின்வரும் எச்சரிக்கை மூலம் மாற்ற முடியாது, மாற்ற இயலாதுன்னு சொல்ற கேட்காரு. அப்ப சடத்துவ திருப்பம்ங்கிறது என்னது? I equal to mr scat. I equal to mr scat. அதாவது நமக்கு என்ன தேவை, ஒரு சுழலும் அச்சு இல்லாட்டி சுழல் புள்ளி கொண்டு தேவை. அந்த புள்ளியில இருந்து அந்த திணிவுக்கான செங்குத்து தூரம் அதுதான் ஆர். அதுல வர்க்கம் இன்டு அது திணிவு பரம்பல். அதாவது இதைத்தான் சொல்லுவோம் என்னது திணிவு பரம்பல். திணிவு பரம்பல்ன்ற வர்க்கம். இது என்னென்னு சொல்லுவோம், எவ்வளவு தூரத்துக்கு திணிவு பரம்பு இருக்குது, ஆர் தூரத்துக்கு என்னது பரம்பு இருக்கு, அதுல வர்க்கம். அடுத்தது இதுல திணிவு எம், திணிவு தர திணிவு பரம்பல்ன்ற தூரத்தின் வர்க்கம். சரியா? இதான் என்னது ஒரு சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு. சரியா? இன்னும் ஒரு விஷயத்தை நான் இதுல கதைச்சு போட்டு விடுறேன். சரியா? நான் கேள்விக்கு விடையை சொல்லி போட்டு கதைச்சு போட்டு விடுறேன். உங்களுக்கு மேலதிக ஒரு விஷயம் வரைக்கும் அதை நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஒரு 100 கேள்வி படிக்கக்குள்ள ஒரு மொத்த மெக்கானிக்ஸே வந்துக்கிட்டு உள்ள அடங்கிடும். அந்த அளவுக்கு தரமான வழக்கம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்த 10 எக்ஸாம் தான் ஃப்ரீயா இருந்தாலும் 10 எக்ஸாமை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்காம மிஸ் பண்ணின ஆட்களுக்கு அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு உங்களுக்கு வேஸ்ட். எல்லாத்தையும் ஒரு விளங்கி கொள்ளுங்க, அவ்வளோக்கு விளக்கம் இருக்குது. சரி, அப்போ இதில் முதலாவது பார்ப்போம். சுழற்சி அச்சை மாற்றுவதன் மூலம் முதலாவது இருக்கட்டும். இரண்டாவது நம்ம சாதாரணமாக ஒரு கேள்வி எக்ஸாம் ஹோல்ல இருந்தால் பார்ப்போம். அப்படி ஒவ்வொரு விடையை பார்த்துட்டு போவோம். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா பொருளின் திணிவு பரம்பலை அச்சுக்கு அண்மையில் கொண்டு வருவதன் மூலம். பொருளின் திணிவு பரம்பலை என்னது, திணிவு வந்துக்கிட்டு பரம்பு இருக்கிற தூரம். அதான் அச்சுக்கு அண்மையில் என்னன்னா இந்த தூரத்தை என்ன செய்யறாரு, இந்த திணிவை இங்க கொண்டாடுறாரு முன்னுக்கு. இந்த திணிவை என்ன செய்யறாரு, இந்த பக்கம் என்ன செய்யறாரு, முன்னோக்கி இப்படி கொண்டாடுறாரு. அப்படின்னா என்ன செய்யுது, இந்த ஆறு என்ன செய்யுது, குறையுது. அப்ப சடத்துவ திருப்பம் என்ன செய்யும், மாறும். இந்த ஆறு மாறுறதால சடத்துவ திருப்பம் மாறும். அப்ப 2வது வராது. 3வது பார்ப்போம். பொருளின் திணிவு பரம்பலை அச்சிலிருந்து தூரம் நகர்த்துவதுமா. இதை இங்கல பக்கம் நகர்த்தினா ஆறு என்ன செய்யுது, கூடுது. அப்ப சடத்துவ திருப்பம் மாறும். மேலே கட்டிக்காரு மாற்ற முடியாது. அப்ப 3வது வராது. 4வது பார்த்தீங்கன்னா பொருளின் சுழற்சி அச்சை தலைகளாக மாற்றுவதன் மூலம் இருக்கட்டும். 4வது என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்தது பொருளின் வடிவத்தை மாற்றுவதன் மூலம். எஸ், பொருளின் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் மாறும். அதாவது இது சிம்பிளான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு உருளை ஒன்று இருக்குது. உருளையின்று இந்த அச்சிப்பட்டி சடத்துவ திருப்பம் வேற. அதே இது கோலத்துல அதே அச்சிப்பட்டி சடத்துவ திருப்பம் என்னது வேற. பொருளை வடிவத்தை மாற்றின உடனே என்ன செய்யுது, சடத்துவ திருப்பம் மாறுது. சிம்பிளான ஒரு விஷயம். இந்த விளக்கம் வந்துக்கிட்டு சிம்பிளானது. அப்ப நாம் விட்ட விஷயங்கள் என்னென்ன, முதலாவது 4வது சுழற்சி அச்சை மாற்றுவதன் மூலம். அதாவது இந்த அச்சை நான் வேறொரு இடத்துல மாத்தினேன்னு சொன்னா அந்த தூரம் என்ன செய்யும், மாறும் இல்லையா. இந்த அச்சை நான் வேறொரு இடத்துல அச்சா மாத்தினேன்னு சொன்னா தூரம் என்ன செய்யும், மாறும். அப்படின்னா சடத்துவ திருப்பம் மாறும். மாற்ற முடியாது அங்கிட்டு. அப்ப முதலாவது மாறாது. அப்ப 4வது விடு. அப்ப அதுல விளக்கத்தை வந்துட்டு பார்ப்போமே. என்ன விளக்கண்டு, பொருளின் சுழற்சி அச்சை தலைகளாக மாற்றுவதன் மூலம். பொருளின் சடத்துவ திருப்ப அச்சை வந்துக்கிட்டு தலைகளை மாத்தினா என்ன நடக்க போகுது, ஒன்றுமில்லை. இப்ப இப்படி இருக்கிற அச்சு, இந்த அச்சு பட்டு இதை தலைகளை மாத்தினா எப்படி வரும், அதே அச்சு தான் வரும்.
அதே நேர்கோடு அமரப்போகுது, அதே அச்சு தான் அமரப்போகுது. இப்படி இருக்கிற அச்சை நான் தலைகளா மாத்தினா அது அச்சு, அந்த அச்சு தான். அச்சு என்ன செய்யல, மாத்தல, தலைகளா மாற்றி. இப்போ ஒரு நேர்கோடை தலைகளா மாத்தினா அது நேர்கோடு தான். அப்ப அச்சு என்ன செய்யுது, மாறல. அப்ப அச்சு மாறாதால இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டேங்குது, சடத்து திருப்பம் மாற மாட்டேங்குது. அப்ப மாற்ற முடியாது என கேள்வி. அப்ப 6வது கேள்விக்கு 4வது விட தெளிவான விடையாக இருக்க போகுது. 7வது கேள்வி பாருங்க. பழைய நடமாடுவர் தனது கைகளை நீட்டியவாறு ஒரு ஏயில் காட்டியவாறு வலஞ்சுழியாக ஒப்பமான கிடைத்தளத்தில் இது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் சொன்னலாம், அதையும் சொல்லிடுறேன். நான் என்ன விஷயம்னு சொன்னா, இப்படி ஒன்று இருக்கு இந்த அச்சு பற்றி, இந்த அச்சு பற்றி இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, சிலாக்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா சொல்லிப்பட்டு போறேன். இது என்னது, தூரம் வந்துக்கிட்டு R தூரத்தில் இருக்கு, R1 தூரம். அதே மாதிரி இந்த அச்சில இருந்து இன்னும் ஒரு தெரிவு இருக்குது M2, இது M1, R2 தூரத்தில் இருக்குது. இன்னும் ஒரு திணிவு இருக்குது M3, R3 தூரத்தில் இருக்குது. இங்க இன்னும் ஒரு திணிவு இருக்குது R4, M4. இப்ப தொகுதியின் மொத்த சடத்துவ திருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன விட, தொகுதியின் மொத்த சடத்துவ திருப்பம், தொகுதியின் மொத்த சடத்துவ திருப்பம். நிறைய பேர் குழம்புற இந்த இதுல இருந்து இதை கழிக்கிற, இந்த மொத்தம் இதுல இருந்து, அதாவது இப்படி சொல்லுவாங்க, இங்கால இருக்கிற இங்கால பக்கம் இருக்கிறதுல இருந்து இதை கழிக்கிற, இல்லாட்டி இதுல இருந்து இதை கழிக்கிற, அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சடத்துவ திருப்பம் என்னது, எண்ணிக்கணிய பிளஸ் எல்லாத்தையும் என்ன இருக்குது மொத்தமா கூட்டிடுங்க. இந்த அச்சு பற்றி வரக்கூடிய எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிடுங்க. அதாவது என்னன்னு சொல்லுவோம்னா சிக்மான்னு சொல்லி போடுவோம். என்ன வந்தாலும் அதை என்ன செய்யும், கூட்டும். என்ன வந்தாலும் என்ன செய்யும், கூட்டும். அப்ப இதுல சடத்துவ திருப்பம் பாத்தீங்கன்னா M1 × R1 வர்க்கம் பிளஸ் M2 × R2 வர்க்கம் பிளஸ் M3 × R3 வர்க்கம் பிளஸ் M4 × R4 வர்க்கம். சரியா? அப்ப இதுதான் இதுல வந்துட்டு என்னது மொத்த சடத்துவ திருப்பமாக இருக்க போகுது. சரியா? இந்த விஷயத்தை வந்துகிட்டு ஒரு விளங்கி கொள்ளுங்க. வேறு இடங்கள்ல கேள்விகள் வரும்போது என்ன செஞ்சு கொள்ள இடம், உங்களால என்ன செஞ்சு கொள்ள இயலும், எழுதி கொள்ள இயலும். சரியா? ஆனா நான் ஃபாஸ்டா அழிச்சிட்டு போறேன், நிப்பாட்டி நீங்க எழுதல, அதுக்காண்டி தான் நான் ஃபாஸ்டா அழிச்சிட்டு என்ன செய்யறேன் போறேன். 7வது கேள்வி பாருங்க. பழைய நடமாடுவர் தனது கைகளை நீட்டியவாறு ஒரு ஏயில் காட்டியவாறு வலஞ்சுழியாக ஒப்பமான கிடைத்தளத்தில் சுழண்டு கொண்டிருக்கின்றால் பின்னர் ஒரு பியில் காட்டியவர் தனது கைகளை மடிக்கின்றது மூலம் அதே அச்சில் கூடிய வேகத்தில் சுழல்கிறார். இதுக்கான காரணம் என்ன? இது சிம்பிளான கேள்வி. இப்படி விரிச்சிட்டு கையை விரிச்சிட்டு இருக்கிறவர் இப்படி நேராக இப்படி ஒடுக்கும் போது என்ன நடக்குது, இந்த இடத்துல சுழண்டு பழைய நடமாடுங்கிறார், சுழண்டு கொண்டிருக்கிறாள் ஒரு இதுல வந்துகிட்டு அதுல கோண உந்தம் என்ன செய்ய மாட்டுச்சு, மாற மாட்டுச்சு. அப்ப இந்த இடத்துல இப்படி விரிச்சிட்டு இருக்கிறதால ஐ கூட, இப்படி ஒடிக்கிறேன்னா இதான் அச், நான் தான் என்னது அச் அப்படின்னா இந்த அச்சில இருந்து இங்கே திணிவு பராமரிக்குது கூடுதலாக ஐ கூட. சரியா? அச்சுக்கு நேரம் கொண்டு வந்தோம்னா ஐ என்ன செய்யுது, குறையுது. அப்போ ஒமேகா என்ன செய்யும், கூடும். ஒமேகா என்ன செய்யும், கூடும். விடைகளை பார்ப்போம். முதலாவது சக்தி அதிகரிப்பும் கோண உந்த அதிகரிப்பும். சக்தி அதிகரிக்கும் என்னன்னா கோணம் என்ன செய்யுது, கோணமே அதிகரிக்குது. ஏன்னா ½ ஐ ஒமேகா ஸ்கொயர் படி ஒமேகா அதிகரிச்ச உடனே என்ன நடக்கும், ஒமேகா அதிகரிச்சு ஐ குறையுது. ஐ குறையிறதோட ஒமேகா ஸ்கொயர்டா, ஒமேகா ஸ்கொயர்னால இது அதிகரிப்பு என்னது, பெரிதளவு இருக்கு. அப்ப சக்தி என்ன செய்யும், அதிகரிக்கும். சக்தி என்ன செய்யும், அதிகரிக்கும். சரியா? ஏன்னா இதுல வர்க்கம் இருக்கு, இதுல சும்மா ஐ தான் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சிலாக்கள் இதுல குழம்பினாலும் இதுல சிலாக்கள் குழம்பு, இதுவும் குறையுது இதுவும் கூடுது. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன், இல்லாட்டி இன்னொரு சிம்பிளா என்ன சொல்றேன், ½ ஐ ஒமேகா இன்டு ஒமேகா, ஐ ஒமேகா இன்டு ஒமேகா. சரியா? இந்த ஒமேகா வர்க்கத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், உடைச்சிருக்கேன். இது என்னது, மாறிலி. அப்படின்னா இது கூடுது தானே, அப்ப சக்தி என்ன செய்யும், கூடும். கோண உந்தம் என்ன செய்ய மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. அப்ப முதலாவது விடப்பட. 2வது பாத்தீங்கன்னா சக்தி அதிகரிப்பும் கோண உந்த குறைதலும், அதுவும் வராது. 3வது கால்களினால் அணியும் பாதனி ஏற்படும் உராய்வு குறைதல், அதுவும் வராது. 4வது மாறா கோண உந்தமும் மாறா இயக்கப்பட்ட சக்தியும், அதுவும் வராது. கோண உந்தம் மாறாம இருக்கும், ஆனா இயக்கப்பட்ட சக்தி மாறும். 5வது மாறா கோண உந்தத்துடன் இயக்கப்பட்ட சக்தி அதிகரிக்கும். 5வது விட தெளிவாக சரியான விடையாக இருக்குது. 8வது கேள்வியை பாருங்க. P, Q எனும் இரு கற்கள் வித்தியாசமான திணிவுகள் முறையே MP, MQ கொண்டுள்ளன.
இங்கு எம்பி பெரிது எம்கியூவிலும் இவ்விரு கற்களும் புள்ளி ஒன்றிலிருந்து பி ஆனது போடப்படும் அதே வேளை கியூ ஆனது கிடையாக ஒரு வேகத்தில் எறியப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பி என்ன செய்யறாராம், பி திணிவு வந்துக்கிட்டு போடப்படுது, கீழே போடப்படுது, ஆரம்ப வேகம் 0 போடப்படுது. கியூ திணிவு என்ன செய்யப்படுது, எறியப்படுது ஒரு வேகத்தோட, கிடையான ஒரு வேகத்தோட எறியப்படுது. சரியா, இது நிலமாட்டம் சொல்லி எடுத்துட்டு சொன்னா, இது நிலமாட்டம் எடுத்துட்டா இதுல எம்பி பெரிதா எம்கியூவை விட, எம்பி பெரிது என்னது எம்கியூவை விட. முதலாவது கூற்று பாருங்க, ஏ கூற்று. ஏ கூற்று பாருங்க, கல் கியூ ஆனது முதலில் தரையை அடை. கல் கியூ ஆனது முதலாவது இதை உயரத்தை எடுக்க, நான் எச் உயரத்தில் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த பிக்கும் கியூக்கும் எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ங்கிற சமன்பாடு என்ன செய்யலாம், போடலாம். இவருக்கு கிடையாக நான் எறிந்தாலும் நிலைக்குத்து வேகம் ஒன்று என்ன செய்யும், கிடைக்கும் இல்லையா. நிலைக்குத்து வேகம் இப்ப அவருக்கு என்னது 0. சரியா, இப்ப நான் கீழ் நோக்கி எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போட்டேன்னு சொன்னா, இந்த இடத்துல எஸ்க்கு என்ன வரப்போகுது, ஹெச். ஆரம்ப வேகம் 0, அப்ப இதை வெட்டலாம். அடுத்தது ஹாஃப், ஆர்முடுகள் என்னது, இரண்டுக்கும் ஜி தான். இவருக்கும் ஆர்முடுகள் ஜி தான், இவருக்கு ஆர்முடுகள் என்னது ஜி தான் தர. இவருக்கு அடுத்த நேரம் நான் பிரிச்சேன் ஒவ்வொரு ஆளுக்கும். இவருக்கு T1 நேரம் எடுக்குதுன்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னா, அதே மாதிரி இவருக்கு சமன்பாடு மற்றவருக்கு, இவருக்கு டிபின்னு சொல்லி போடுறேன். அடுத்தது பாருங்க, மற்ற எல்லா கணியமும் சமன் அப்படின்னு நான் ரெண்டுக்கு அடுத்த நேரம் எப்படி இருக்கு, சமனா இருக்கு. அப்ப நீங்க இயக்கத்துக்கு அடுத்த நேரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, நிலைக்குத்தாக எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போட்டீங்கன்னா சரி. ஏன்னா இதுல கிடைவேகத்துல எந்த இதுலையும் தங்கி இல்லை, கிடைவேகத்துல தங்கி இல்லை. கிடைவேகம் எப்படி இருந்தாலும் கேஸ் இல்லை. ஏன்னா கிடையான இயக்கம் இல்லையே இங்க நடக்க போறது. கிடையான இயக்கத்துக்கு அடுத்த நேரம் பார்க்க போறது இல்லையே, கிடையான இயக்கத்துக்கு அடுத்த நேரம் பார்க்க போறது இல்லையே, நிலைக்குத்தாக எடுக்கிற நேரம் தானே. அப்ப நிலைக்குத்தாக எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போட்டீங்கன்னா இந்த யூடி வராது, ஆரம்ப வேகம் இல்லை. ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ல ஹாஃப், அடுத்தது ஏ ஆர்முடுகள் ரெண்டுக்கும் ஜிங்கிறதால அப்ப ரெண்டுக்கும் அடுத்த ஹெச்சும் ஜியும் சமன். அப்ப ரெண்டுக்கும் அடுத்த நேரம் எப்படி இருக்க போகுது, சமனை தான் இருக்க போகுது. அப்ப ஏ கூற்று வந்துக்கிட்டு முதலில் தரை அடியாம இப்படி சொன்னது போல. பி கூற்ற பாருங்க, இரு கற்களும் ஒரே கதியுடன் தரையடி. இரு கற்களும் ஒரே கதியுடன், அது போல. இப்ப உதாரணத்துக்கு இவரை V1ங்கிற ஒரு கதியில அடைகிறாருன்னு சொன்னா, இவர் என்னது எக்ஸ்ட்ராவா பி, இங்கால ஒரு பி ஒன்று இருக்குது, இங்கால அதே V1 ஒன்று இருக்கும். சரிங்க, நான் அழிச்சுட்டு அடிக்கணும்னு சொன்னா, இவருக்கு கீழ் நோக்கி V1 தான் இருக்க போகுது. இவருக்கு கீழ் நோக்கி என்னன்னா இரண்டுமே என்னது ஆரம்ப வேகம் 0. அப்ப இவருக்கு V1 என்னன்னா இவருக்கும் V1 தான் இருக்க போகுது கீழ் நோக்கி. ஆனா இங்கால ஒரு பி ஒன்று இருக்கிறதால விளைவில் வேகம் ஒன்று இருக்க போகுது, விளைவில் வேகம் ஒன்று இருக்க போகுது, Vx சொல்லி இருக்கும். விளைவில் வேகம் ஒன்று என்ன இது போதும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் விளைவில் வேகமா இருக்க போகுது, இவர் நிலைக்குத்து வேகம் மட்டும்தான் இருக்க போகுது. அப்படின்னா வேகம் என்னது, ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்படின்னா பி கூற்றம் என்னது போல. சி கூற்ற பாத்தீங்கன்னு சொன்னா, கல் கியூ அடையெடுக்கும் நேரம் அதன் ஆரம்ப கிடை வேகத்தில் தங்குவதில்லை. கியூ அடையெடுக்கிற நேரம் நான் சொன்னேன், கியூல என்னது அது ஆரம்ப வேகத்தில் என்னது, ஆரம்ப கிடை வேகத்தில் என்னது தங்கி இல்லை. அப்ப சி என்னது சரி, தெளிவாக உண்மை. ஆன்சர் எத்தனாவது, சி மாத்திரம். மூன்றாவது ஆன்சர் தெளிவாக விடையாக இருக்கும். அடுத்தது 9வது கேள்விக்கு போகலாம். சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் சுழலும் கிடையான மேசையில் ஆறு ஆகும். மேசையின் விளிம்பில் நிற்கும் பையன் மேசையின் மையத்தை நோக்கி அசைந்து இடையில் ஒரு நிலையில் ஓய்வில் உள்ளான். இது சம்பந்தமாக பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, ஆரம்பத்துல ஒரு நிலையில நின்றுட்டு பிறகு என்ன செய்யறான், ஒரு நிலைக்கு வாரான். அப்ப மேசையில இப்படி ஒரு மேசை இருக்குது, இங்க நின்றவன் ஆரம்பத்துல இங்க நின்றவன் மையத்தை நோக்கி என்ன செய்யறான், நடந்துட்டு ஒரு இடத்துல வந்து இடத்துல என்ன செய்யறான், ஓய்வில் நிற்கான். இப்ப என்னது, இவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்போ ஓய்வில் நிற்கான். இப்ப கூற்றுக்களை பாத்தீங்கன்னா, முதலாவது மைய நாட்ட விசையினால் பையன் மீது வேலை செய்யப்படுகின்றது இருக்கட்டும், முதலாவது விட. இரண்டாவது விடைய பார்ப்போம், மைய நாட்ட விசைக்கு எதிராக வேலை செய்யப்படுகின்றது இருக்கட்டும். மூணாவது மைய நாட்ட விசையினால் அல்லது மைய நாட்ட விசைக்கு எதிராக வேலை செய்யப்படுகிறது, அதுவும் இருக்கட்டும். நாலாவது தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியில் மாற்றம் ஏற்படாது.
தொகுதியில் அடுத்தது புதிய சடத்துவ திருப்பம் அதிகரிக்கும். முதலாவது என்ன செய்யுதுன்னா, ஆரம்பத்துல இவருக்கு ஒரு சடத்துவ திருப்பம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு சுழல்றதால ஒரு கோண வேகம் ஒன்று இருக்க போகுது. அப்படித்தானே? சுழல்றதால ஒரு கோண வேகம் ஒன்று இருக்க போகுது. அப்ப நான் என்ன சரி, இவருக்கு ஒரு உந்தம் ஒன்று இருக்குது, சரி கோண உந்தம் ஒன்று இருக்குது, I1 ω1 எடுக்கு. இப்ப இவருக்கு ஒரு சடத்துவ திருப்பம் ஒன்று இருக்க போகுது, இங்க இருக்கிறதால சுழற்சியில இருந்து I2 எடுத்துட்டோம்னா ω1. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இங்க I1 ω1, அதே மாதிரி ω1 கோண கதிர சுத்தி தெரியுது. அப்ப என்ன சொன்னா, இந்த இடத்துலயும் இவருக்கு I2ங்கிற ஒரு சடத்து திருப்பம் இருக்கு, I2 × ω1, இரண்டுக்கும் ஒரே ஒமேகா தான். சரியா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இவரு இங்க வாரத்தால இந்த அச்சு பற்றி தானே சடத்து திருப்பம் பார்க்க, இந்த அச்சு பற்றி தானே. இப்ப தூரம் கூடங்கிறதால I2 என்னது, I2 இருக்க போகுது. இப்ப என்ன செய்யுது, தூரம் என்ன செய்யுது, குறையுது. தூரம் குறையிறதால சடத்துவ திருப்பம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. சடத்துவ திருப்பம் என்ன செய்யும், குறையும். சடத்துவ திருப்பம் என்ன செய்யும், இந்த மனிதன் சடத்துவ திருப்பம் என்ன செய்யும், குறையும். என்ன சொன்னா, தூரம் குறைத்தால தூரம் வந்துகிட்டு என்ன செய்யுது, குறையிறதால சடத்துவ திருப்பம் என்ன செய்யும், குறையும். அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தொகுதியின் இயக்கப்பட்ட சக்தியில் மாற்றம் ஏற்படாதுங்கிறது போல. என்னன்னா, தொகுதியின் இவர்ல தட்டுல எந்த மாற்றம் இல்லை, ஆனா இதுல என்ன செய்யுது, இவர குறையிறதால இவர் என்ன செய்யுது, இவர்ல வந்துகிட்டு ஐ வந்துகிட்டு என்ன செய்யுது, இவர் மனிதன் ஐ வந்துகிட்டு என்ன செய்யுது, குறையுது. மனிதன் ஐ வந்துகிட்டு குறைஞ்சிச்சுன்னு சொன்னா, அதாவது இவர் சடத்துவ திருப்பம் குறைஞ்சிச்சுன்னா ஒமேகா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போகுது, கூடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், ஒமேகா வந்துகிட்டு கோண உந்த காப்பு தத்துவத்துப்படி ஒமேகா என்ன செய்யும், கூடும். அப்ப இந்த இடத்துலயும் ஐல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆனா இங்க ஒமேகா என்ன செய்யும், மாறும். இந்த இடத்துல என்ன செய்யும், இந்த தட்டுண்ட ஒமேகா என்ன செய்யும், மாறும். அப்ப தட்டுக்கு என்ன செய்யுது, ஐ மட்டும்தான் மாறல, ஆனா ஒமேகா என்ன செய்யும், மாறும். அப்ப புதிய இதுல தொகுதியில இயக்கப்பட்ட சக்தியில மாற்றம் இருக்குமா இல்லையா, ஒமேகா மாறி இருக்குன்னா இந்த இடத்துல இயக்கப்பட்ட சக்தியில தெளிவாக வழங்குது, மாற்றம் இருக்குது. அப்ப தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இந்த இடத்துல இங்க இருந்து இங்க போறதால தூரம் என்ன செய்யுது, குறையுது. தூரம் குறையிறதால ஐ வந்துகிட்டு சடத்துவ திருப்பம், இந்த மனிதன் சடத்துவ திருப்பம் குறையுது. சடத்துவ திருப்பம் குறையிறதால கோண உந்த காப்பு தத்துவத்தின் படி ஒமேகா என்ன செய்யுது, கூடுது. அப்ப இந்த இடத்துல இங்கேயும் தட்டுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதுல என்ன சடத்துவ திருப்பத்துல. ஆனா என்ன செய்யுது, ஒமேகா என்ன செய்யுது, ஒமேகா கூடுதுன்னு சொன்னா மொத்தமாக தொகுதியில ஒமேகா என்ன செய்யுது, கூடுது. அப்ப இங்கேயும் என்ன செய்யுது, ஒமேகா வந்துகிட்டு கூட போகுது, ஒமேகா கூட போகுது. சரியா? அதாவது மொத்தமா இது என்ன செய்ய போகுது, தட்டு அதிக ஒமேகாவோட என்ன செய்யும், சுழலும். அதிக ஒமேகாவோட என்ன செய்ய போகுது, சுழல போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி என்ன செய்ய போகுது, அதிகரிக்கும். அப்ப நாலாவது விட போல. ஐந்தாவது, தொகுதியும் புதிய சடத்துவ திருப்பம் அதிகரிக்குமா இல்ல குறையுமா, குறையும். இவர்ல தட்டுல மாற்றம் இல்லை, ஆனா மனிதன் இல்லை, குறையுது. அப்ப தொகுதியில குறையும். சரியா? அப்ப ஐந்தாவது பிள்ளை. இப்ப முதலாவது, இரண்டாவது, மூணாவது விட்டம். முதலாவது பாத்தீங்கன்னா மைய நாட்ட விசையினால் பையன் மீது வேலை செய்யப்படுகின்றது. இப்ப சுழண்டு கொண்டிருக்கிறதால ஒரு மைய நாட்ட விசை கொண்டிருக்கா இல்லையா, இந்த மைய நாட்ட விசையால தான் அவன் முன்னோக்கி போறான். அப்ப மைய நாட்ட விசையினால் வேலை செய்யப்படுகின்றது. சிம்பிளான விஷயம், சிம்பிளான விஷயம். மைய நாட்ட விசையினால், அதாவது மைய நாட்ட விசையால தானே, அதாவது மைய நாட்ட விசை தான் இப்ப இருக்குது அது மனிதன். அப்ப அதை முன்னோக்கி போறான்னா மைய நாட்ட விசையால தான் வேலை செய்யப்படுது. ஒரு தூரம் டி தூரம் நாந்து போறான்னு சொன்னா விசை அசைந்த தூரம் F × T. எந்த விசை போடுவீங்க, மைய நாட்ட விசை தான். அப்ப மைய நாட்ட விசையினால வேலை செய்யப்படுகின்றது. அவ்வளவுதான். அப்ப முதலாவது விட தெளிவான விட. அப்ப இரண்டாவது விட மைய நாட்ட விசைக்கு எதிராக வேலை செய்யப்படுகின்றது இல்ல, மைய நாட்ட விசையினால வேலை செய்யப்படுகின்றது. இரண்டாவது போல. மூன்றாவது மைய நாட்ட விசையினால் அல்லது மைய நாட்ட விசைக்கு எதிராக ரெண்டும் சொல்லப்படுது. அப்ப மூணாவது வராது. அப்ப ஒன்பதாவது கேள்விக்கு முதலாவது விட தெளிவாக உண்மையாக இருக்க போகுது. என்ன காரணம்ங்கிறதும் என்ன தெளிவாக கதைச்சிருக்கும். அப்ப இது ஒரு தட்டு சுழலும் போது ஒரு மனிதனோ ஒரு பொருளோ வந்துகிட்டு இருந்துட்டு இருக்குது, அந்த பொருள் வந்துட்டு அசையுது சொன்னா அந்த இடத்துல என்னது, கோணம் வந்து காக்கப்படும். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும். அந்த சந்தர்ப்பம் என்னது தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும், நகர்றதால அவர சடத்துவ திருப்பம் குறையும், அதால கோண உந்தம் என்ன செய்யும், கோண உந்தமா ஒமேகா கோண வேகம் என்ன செய்யும், அதிகரிக்கும்.
அடுத்தது 10வது கேள்வி பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள குழாயில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. ஏயிலிருந்து பி வரைக்கு அளக்கப்படும் தூரம் எக்ஸ் உடன் அமுக்கம் மாறலை காட்டும் வரைப்பு. அமுக்கம் மாறுற வரைப்பு வந்துகிட்டு காட்டுறதை கேட்டுக்காரு. அப்ப இந்த கேள்வியில வந்துகிட்டு தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. அமுக்கத்தோட வரைப்பு வந்துகிட்டு கேட்டிருக்காரு. டிரெக்டா விடலாம் இருக்கு. இப்ப இதுக்குள்ள எவ்வளவு மட்டும் திரவம் இருக்குது. இப்ப முதலாவது இங்க என்ன அமுக்கம் இருக்க போகுது? வளிமண்டல அமுக்கம். அப்ப இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் இருக்கிறதால கிராஃப் என்னது? பூஜ்ஜியத்துல இருந்து தொடங்குமா? இல்ல, ஒரு பெருமானத்துல இருந்து தான் தொடங்க போகுது. இப்ப பாருங்க, இங்க என்ன அமுக்கம் இருக்க போகுது? நீர்நிரல் உயரத்தால என்ன செய்ய போகுது? அமுக்கம் வந்து ஏற்படுத்தப்பட போகுது. இதை நான் என்ன செய்யறேன்? 0 லெவலாக எடுக்கிறேன். 0 எனர்ஜி லெவலாக எடுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எந்த ஒரு உயரமும் இல்லை. அப்ப அமுக்கம் பூஜ்ஜியம். அப்ப இந்த இடத்துல ஒரு எச் உயரம் இருக்கு. அப்ப எச் உயரம் இருக்கிறதால என்னது? இந்த இடத்துல என்னது? அமுக்கம் வந்துகிட்டு இருக்க போகுது. திரும்ப அப்படியே கீழுக்கு போக 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 என்ன செய்யுது? உயரம் வந்துகிட்டு கூடிக்கிட்டே போகுது. அதாவது உயரம் என்ன செய்யுது? கூடிக்கிட்டே போகுது. இந்த மட்டம் வரைக்கும் என்ன செய்யுது? உயரம் வந்துகிட்டு கூடிக்கிட்டே போகுது. உயரம் கூட கூட எச் ரோஜி அமுக்கம் என்னது? எச் ரோஜி தானே. எச் கூட கூட அமுக்கம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. சீரான நேர்கோடு. என்ன எச் என்ன எப்படி கூடுது? சீராக கூடுது. அப்ப சீரான ஒரு நேர்கோடு வரப்போகுது. பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த ஒரு வளைகோடுல இந்த என்ன நடக்க போகுது? வளைகோடுல நீங்க பார்க்க போறீங்க. இந்த இடத்துல அமுக்கம் என்ன செய்யும்? லைட்டா ஒரு சின்ன வளைவு ஒன்றையும் இந்த இடத்துல என்னது? எல்லா இடத்துலயும் ஒரே மட்டம். எல்லா இடத்துலயும் என்னது? ஒரே அமுக்கம் தான். எந்த இடம் எடுத்தாலும் ஒரே அமுக்கம் தான். அப்ப ஒரே அமுக்கங்கிறதால சீரான ஒரு நேர்கோடு. திரும்ப என்ன செய்யுது? திரும்ப எச் என்ன செய்யுது? இங்க எச் என்னது? அதிகம். இங்க வரும்போது எச் என்ன செய்யுது? குறையுது. இங்க வரும்போது இன்னும் என்ன செய்யுது? குறையுது. இங்க வரும்போது எச் இந்த இடத்துல வரும்போது எச்சே இல்லை. இந்த இடத்துல வரும்போது என்னது? எச்சே இல்லை. அதாவது ஒரு பாத்திரத்துல அமுக்கம் நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஒரு பாத்திரத்துல அமுக்கம், இந்த இடத்துல அமுக்கம் கூட. என்ன உயரல் நிரல்ல எச் வந்துகிட்டா என்னது? உயரம் வந்துகிட்டு தான் நீங்க பாப்பீங்க. இந்த திரவ மட்டத்துல உயரம் வந்துட்டு இங்க அதிகம். இங்க என்னது? அதை விட குறை. இங்க அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யும் பாப்பீங்க. அப்ப என்ன இந்த இடத்துல பாருங்க, எச் என்ன செய்யுது? மேலுக்கு போக 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 என்ன செய்யும்? எச் என்ன செஞ்சுட்டு போகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப எச் என்ன செய்யணும்? குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா இந்த மட்டம் வரைக்கும் இல்லையே, ஒரு இடை மட்டம் தானே இருக்குது. அப்போ ஒரு இடை மட்டம் வரைக்கும் என்ன செய்ய போகுது? குறைஞ்சிக்கிட்டே வந்து திரும்ப என்ன செய்யுது? திரும்ப மாறாம இருக்கும். என்ன கிடைமட்டத்துல எல்லா இடத்துலயும் என்னது? ஒரே அமுக்கம். ஆனா ஒரு வளைகோடுன்னு வரதால ஒரு சின்ன ஒரு வளை ஒன்று, அதாவது இப்படி கிராஃப் வராது. இப்படி வந்து இப்படி திரும்ப இப்படி கிராஃப் வந்துகிட்டு வராது. ஏன்னா இந்த இடத்துல அதாவது இந்த குழாயில் ஒரு சின்ன ஒரு வளை ஒன்று இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும்? அதுக்கேற்ற மாதிரி அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது வளைகோடு தானே. இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்குது? அந்த குழாய் வந்துகிட்டு வளைஞ்சிருக்கிறதால இந்த இடத்துல அமுக்கம் அதுக்கேற்ற மாதிரி அமுக்கத்துல கிராஃபும் என்ன செய்யும்? சிறு வளைவு வந்துட்டு வரப்போகுது. சிறு வளைவு ஒன்று என்ன செய்யும்? அதாவது சின்ன அந்த இடத்துல ஒரு பெண்ட் ஒன்று வரும். சரியாக எப்படின்னு வராம, சரியாக இரண்டு முற்ற மாதிரி கிராஃப் வராம சின்ன ஒரு பெண்ட் ஒன்று வரும். சரியா? சின்ன ஒரு பெண்ட் ஒன்று வரும். அப்ப தெளிவா விளையும் கொள்ளுங்க. இந்த கிராஃப் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எத்தனாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர் வழியாக கிடைக்கும். நான் விடையை பார்த்து வரையில தெளிவா விளையும் கொள்ளுங்க. இந்த இடத்துல பாருங்க, 0 எனர்ஜி லெவல் இந்த இடத்துல எடுத்துன்னு சொன்னா இங்க நான் என்ன செய்யறேன்? அதாவது பாத்திரம் வந்துட்டு நிலத்துல இப்படி வைக்கப்படுது. சரி, குழாய் இப்படி வைக்கப்படுகிறேன்னா இங்க இருந்து முதலாவது என்னது? வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல நான் பையன் சொல்லி போடுறேன். வளிமண்டல அமுக்கம் ஏன் ஆரம்பத்துல ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது, பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்காம இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறதுக்காண்டி காரணம். சரியா? பிறகு என்ன செய்யுது? இந்த இடத்துல ஒரு வேற எந்த அமுக்கமும் இல்லை. போக 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 தானே என்னது? உயரம் ஒன்று இருக்க கொள்ளதான் அதுக்கு அமுக்கம் இருக்க போகுது. அப்ப இந்த வரைக்கும் இவ்வளவு வரைக்கும் என்னது? அமுக்கம் ஒன்று வரப்போகுது. இவ்வளவு வரைக்கும் என்ன செய்ய போகுது? ஒரு அமுக்கம் அதிகரிச்சுட்டே வரும். பிறகு என்ன செய்யும்? இந்த இடத்துல அமுக்கம் வந்துகிட்டு மாற மாட்டுச்சு. பிறகு என்ன நடக்குதுன்னா மேல் நோக்கி போகும்போது கீழே தான் என்னது?
அமுக்கம் கூட. அதாவது பாத்திரம் கொண்டு வச்சீங்கன்னா பாத்திரத்துக்குள்ள நீர்ல அடியில தான் என்னது அமுக்கம் கூட இருக்கு. மேல போக போக அமுக்கம் என்ன செய்யும்? குறையும். அப்போ குறைஞ்சிட்டு போயிடும். ஆனா இந்த மட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டுச்சு? வர மாட்டுச்சு. இந்த மட்டத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன சொன்னா உயரம் வந்துக்கிட்டு இதுல உயரத்தை பாருங்க. இதுல உயரத்தோட சின்னதுதான். அப்ப என்னன்னா போல வரைக்கும் வந்துட்டு திரும்ப என்ன செய்யும்? இங்கெல்லாம் மாற மாட்டுச்சு. ஏன்? ஒரே மட்டம், ஒரே கிடை மட்டத்துல அமுக்கம் எப்படி இருக்கும்? ஒரு குழாய் ஒன்று எடுத்து என்ன சொன்னா இந்த குழாயில எல்லா இடத்துல அமுக்கம் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இந்த இடத்துல அமுக்கம் என்ன இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னா இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று வரப்போகுது. அப்ப 10வது கேள்விக்கு தெளிவான விட முதலாவது ஆன்சர் இருக்க போகுது. அப்ப ஒவ்வொரு கேள்வியும் என்னது மிச்சம் தெளிவா என்ன செஞ்சு கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்படியான கேள்விகள் வந்துகிட்டு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆனா உங்களுக்கு இப்படியான கிராஃப், அதாவது இப்படியான ஒரு கேள்வி வந்துகிட்டு உண்மையில பாஸ் பேப்பர்ல வரல, இனிமே வரலாம். சரியா? அப்ப அப்படி இருக்கக்குள்ள நீங்க என்னது விளங்கி எடுத்து எழுதி நோட் பண்ணி கொள்ளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.